அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு சர்வ சதா காலமும் துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுப்போமாக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம் நடுவில் உயிரோடு இருக்கிறார். ஆமென். தேவனுடைய பிரசன்னம் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எல்லோரும் ஒரு நிமிடம் கூட இது பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின் காரணமாக எல்லோரும் ஒரு நிமிடம் கூட உங்களுடைய கண்களை மூடி ஆவியானவர் பேசும்படியாக ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகிமையின் ஆலயத்தை நீர் மகிமைப்படுத்துகிற தேவனாமே. ஓ ரியாந்த ரபா ஷஹத்துர தரே மெனிசோ ரஹத்துனியா மலேஷ கெந்துர மாலேஹசோ ரமத்யாந்தர மோட்ச கெந்துர பரியா ஹத்தரமா. We praise you, we thank you, we love you, we glorify you, we magnify the Holy Spirit of God. We want your people, your anointing right now, the Holy Spirit of God. ஆண்டவரே, நீர் உயிருள்ள தெய்வம் சாமி, நீர் உண்மையுள்ள தெய்வம் சாமி, நீர் ஒருவரே பரிசுத்த தெய்வம் சாமி. ரிபனா கோமா ஷஹதரா ஓ ரிமனா கோமா ஷெகேதுரா மனாசா ஓ ரிபா பாபா 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 ஓ ரியாந்தரா பாபா பாபா. ஜான்சி, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். என் அன்பு மகளே, நீ என்னுடைய பாதத்தை அனுதினமும் அதிகாலை ஜெபத்திலே உன் கண்ணீராலே என் பாதத்தை நினைக்கிறாயே. நான் எப்படி உன்னை மறப்பேன்? ரீபானா கோமா ஷிகாந்துரா தாராமானியாசா. நான் எப்படி உன்னை மறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீமானோ ஷிகாந்துரா பாலாசா ஆஷமதியோனசா ஓரிமனாசா. ஓ நிர்மலா, உன் பழைய பெயர் நிர்மலா. என் நிர்மலா, நீ விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தாயே. என் அன்பு மகளே, உன்னை பெயர் சொல்லி அழைக்கவில்லையா? ரீபனா கோமையா ஷேகேது ரானா ரேமானா ஓமனியா சுல காமாஷி காந்துரா மணியா சோனாசா ஓரா பாபா பாபா பாபா. என் அன்பு மகனே ரவி, உனக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீ எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் உன்னை உயர் அதிகாரியாகவே வைப்பேன். ஒரு மகன் இருக்கிறான், அவன் கார்பெண்டர் வேலை செய்து கொண்டிருக்கிற மகன். என் அன்பு மகனே, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு வருமானத்தில் குறைவு உண்டா? பயப்படாத, உனக்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என் பலத்த கருத்துக்குள் அடங்கியிரு. ஏற்ற காலத்தவனை அநேகத்தின் மேல் நான் அதிகாரியாக வைப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். நன்றி ஆவியானவரே. ரிபானா கோமா ஷதுரா மனாசா. இங்கு ஒரு சிறிய வாலிபன் ஒருவன் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ 9 வயசு 10 வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுவன். அவனுடைய பாரம் என்னன்னு தெரியுமா? அவன் சபையிலே அழுது அழுது தன்னுடைய தாய்க்காக அழுகிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகனே, உன் குடும்பம் ரட்சிக்கப்பட போகிறது. நீ மாத்திரம் தானே உன் குடும்பத்திலிருந்து வர. ஓ ரிபாலா காமா ஷேத ரூஹா நஹாசா ரஹாதா. ஓ, உன் வீட்டுல இன்னும் உன் தாய், உன் சகோதரன், ஒரு சகோதரி உனக்கு உண்டு. ஓ ரிபாலா ஹாசரா மணி ஆசுனா மலா ஹாசரா மணி ரிபானா ஹோசரே மேனே சுராசனே. பயப்படாதே, கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார், உன் விண்ணப்பத்தை கேட்ட தெய்வம் சொல்லுகிறார். உன்னை அரவணைப்பேன், உன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆவியானவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திற்கு சர்வ சதா காலமும் துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு சாமி இன்றைய நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே அடியனை தகுதிப்படுத்தினேன். மகா பெரிய தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் அடியனை அழைத்து இந்த இடத்திலே பேசும்படியாக ஒரு வாய்ப்பினை
சபையின் போதகர் பால் ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கும் பிரின்ஸ் கவியரசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள்லாம் பிராங்கா பேசுறேன், ஏன்னா நம்ம கொஞ்சம் கேஷுவலாக பேசுவோம், சரிங்களா? ரைட், சில காரியங்களை பேசுற பாருங்க. என்னடா ஆரம்பிக்கும் போதே இவன் பாடலோட ஆரம்பிக்கிறான்னு நினைக்க கூடாது. இதுல காரணம் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்றும் நை தோற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவாதிருக்கிறார். கஷ்டப்பட்ட போது அதை தீர்ப்பாதிருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவாதிருக்கிறார். இந்த உலகத்துல வாழ்க்கை நமக்கு நல்லபடியாக போய் கொண்டிருக்கிறது என்று ஓடிக்கொண்டிருப்போம். ஏதோ ஒரு தருணம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடைய உறவுகளாலும் தேவைகளிலும் புறக்கணிக்கப்படுகிற நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் வரும். அப்படித்தான் கூட நான் சாட்சி சொல்ல போகிற சிறிது நிமிடம் சாட்சி சொல்ல போகிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனை என்று ஒன்று வந்தது. என் கண்மான தேவஜனமே, அவன் பெயர் பார்த்திபன். விக்கிரகங்களை வணங்கி கொண்டு, அதாவது கோயிலுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வெள்ளிக்கிழமையில புத்துகளுக்கு இந்த பால் வச்சுட்டு முட்டை வச்சுட்டு அதை தெய்வமா நினைக்கிற ஒரு மனசு. வெட்ட வெளியா மாடு மேய்க்கிற போனா கூட, ஏன்னா அவன் வேலையா தான் மாடு மேய்க்க போகும்போது கூட ஏதோ வானத்தை பார்த்து இந்த உலகம் இவ்வளவு பிரமாண்டமா அழகா படைச்சவர் யாரு? ஒரு கேள்வி, ஒரு பாரம், ஒரு கண்ணீரோட வியாக்குலத்தோடு அநேக நாட்கள் கடந்து கொண்டிருந்தது. அவன் 12ஆம் வகுப்பு முடிக்கிற வேலையில் அநேக இடங்கள், பெங்களூர் கறி ஓட்டுற வேலை, தோமச்சந்திரான்ற இடத்துல ஒரு கறி ஓட்டுற வேலை, அந்த மனுஷனுக்கு பிடிக்காத வேலை, திணிக்கப்படுகிற வேலை, குடும்பத்தின் கஷ்டத்தால மூத்தவனா பிறந்துட்டானே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவனை கழுத்தை நெஞ்சு திரிக்கிற வேலை. ஆனா ஒன்னே ஒண்ணு கவனிக்கணும், ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரே ஒரு பாவம் மாத்திரம் இருந்துச்சு. அது என்ன தெரியுங்களா? ஏன் யாரோ எனக்குள்ள பேசுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்லையே, நான் ஏதோ பண்ணணுமே, நான் எங்கேயோ போகணுமே, யாரோ என் கூட இடைப்படுறாங்களே, யாரோ என் கூட பேசுறாங்களே. Who is that? யார் அது? யாரும் தெரியாது. ஒருவேளை நம்ம வாழ்க்கை தாறுமாறா போனலாம் போயிடுமோ அப்படின்னு அலைஞ்சு தெரிந்த நாட்கள் அநேகம். ஆஃப்டர் 12th சொல்ல அம்பத்தூர்ல ராஜா ஸ்டோர்ல இரவு பகல் அந்த பிளாட்ஃபார்ம்ல கடந்த நாட்கள். ஏன்னா வீட்டுக்கும் போக முடியாம, என்ன சொல்றது, வேலையும் செய்ய முடியாம ஒரு மனநிலை அது. அது மாத்திரம் இல்லாம எலிபென்ட் கட்டி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சென்னை ஆனை கம்பெனி அந்த இடத்துல லாரி ஷெட்ல ஒரு புக்கிங் ஆபீசரா ஜாயின் பண்றோம். ஒரு நாள் அது
விடிகால வேலையில 3 மணி இருக்கும். ஒரு சத்தம் கேட்குது. என்ன விஷயம்னா, இரவு பகல் தூங்க முடியாது. இதுல வேற யூஜி டே காலேஜ். காலையில காலேஜ் போயிட்டு ஆகணும். ஆஃப்டர்நூன் 3 மணிக்கெல்லாம் வந்து வேலையில ஜாயின் ஆகி ஆகணும். இப்போ வேலை வந்து 9 o'clock முடியும். ஆனால் எல்எல்ஆர் புக் பண்ணி நைட்டு படுக்கிறது எப்படியும் 3 மணி ஆகிடும். 4 லாரி லோடு ஏற்றுனதுக்கு அப்புறம் பாருங்க, அநேக நாட்கள் அவன் படுத்து தூங்குறான். சில நேரம் அந்த லாரி ஷெட்டுக்குள்ள போரா மூட்டைகள் சொல்லுவாங்க. பெரிய பெரிய மூட்டைகள் இருக்கும். காட்டன் பாக்ஸுக்கும் போரா மூட்டைகள். அந்த மூட்டைகள் மேலே தான் பெட்டு. அது மூளை இப்படி நினைச்சு எழுதலாம். சில நாட்கள் அவன் எழுதியிருக்கான், மூட்டை பூச்சிகள் கூட முத்தமிட்டு கொண்டிருக்கும். கொசுக்கள் காதுக்கு அருகே மேடை அமைத்து கச்சேரி நடத்துமா. ஆனா கலந்தட்டது அவன் மட்டும்தான். இது வலியோடு எழுதின கவிதை. பாருங்க, அந்த நாட்கள்ல அந்த லாரி செல்ல ஃபேன் இருக்கும். அந்த லாரி சட்டர் அந்த டோரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு புழுக்கம் இருக்கும். அந்த புழுக்கத்து மத்தியில, ஆண்டவரே நான் ஏன் வாழணும், நான் ஏன் வாழணும், எவ்வளோ கஷ்டங்க. வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு முடியல, அல்சர் பிரச்சனை, ஆஸ்துமா. அப்பா ஒரு பக்கம் கரும்பு வெட்டுவார், இல்லைன்னா செங்கல் இருக்கிற வேலை செய்வாங்க. தம்பிகளை படிக்க வச்சே ஆகணும். நானும் படிக்கணும்னு தோணுது. ஆனால் வேலையும் படிப்பு மேனேஜ் பண்ண முடியல. வேலைக்கு சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. என்ன விஷயம்னா, அந்த ஃபேன் ஓடின்னு இருக்கு, காற்று வாங்கணும்னு சொல்லி கம்பளியை ரிமூவ் பண்ணா அவ்வளோ கொசு கடிக்கும். சரி, கொசு கடிக்குதேன்னு பெட்ஷீட் எடுத்து மூடனா அவ்வளோ புழுகும். ஒரு 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 நரக வேதனை. சரி, தூங்குறதை விட காலையில் 6 மணிக்கு எழுந்துடலாம், போதும் 6 மணி வரைக்கும் எப்படியாவது எழுந்தாலும் சொல்லி எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த கண்ணீரோடவே சில விஷயங்களை எழுதி எழுதி வாழ்க்கையில் இருப்பாங்க. அப்போ அந்த கண்ணீரை சில நேரம் கையில் தொட்டு பார்க்கும்போது தோணும், ஒருவேளை இது ரத்தமாக கூட இருக்குமோ. பிகாஸ் அந்த அந்த பெயின் அது மோர் தென் 3 years, 3 வருடத்துக்கு மேலே ஒரு வலி. ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் பேசுறாரு. வேஸ்ட் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்த இடத்துல வந்து ஒரு ஒளி பேசுது. உன்னை நான் மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி. யார் இது? ஃபர்ஸ்ட் டைம். ஹூ இஸ் தட்? யார் இது? இந்த ஒளியிலிருந்து ஒரு சத்தம் வருது. யார் இது? அப்படி பயந்து கீழே ஓடுற வேலையில உங்க பக்கத்து சைடில் ஒரு அண்ணா இருக்காங்க, சொல்றாங்க, ஆண்டவருடைய பைபிள்ல இருந்த வசனம் இது வசனம் போட்டிருக்கு. தம்பி, ஆண்டவர் உன்னை தெரிஞ்சுக்கிட்டாரு, விட மாட்டாரு, பிடிச்சிக்கோ. ஆனா பாருங்க, ஆண்டவரை தெரிஞ்சுக்கல, உலகத்தை என்னால் விட முடியல. அநேக நண்பர்களுடைய வாழ்க்கை, அந்த பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் முடிக்கும் போது அநேக வாலிபர்களுடைய தொடர்பு. சேலஞ்சுக்காகவே அது ஈரேசம் பண்ணணும், ஏதாவது வாழ்க்கையில் பண்ணணும். நம்மளால முடியாது ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கை ஒரு முறை தான். நான் இப்படி தான் வாழணும்னு வாழ்ந்தேன். அந்த ஓட்டம் அதுக்கு எப்போ முடிவு வரும்னே தெரியல. திரும்ப பிஎட் முடிச்சாச்சு, திரும்ப எம்எஸ்சி வருது. இதுக்கிடையில நிறைய உலகத்தின் காரியங்கள் பாவங்கள்ல சிக்கி சிக்கி வந்துனே இருக்கிற ஒரு இருள், ஒரு இருள் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு கேள்வி மட்டும் தெரியுது, பூஹயம் பூஹயம், நீ யார், நீ யார்? ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்வி மட்டும் என்னோடு கூட வந்துகிட்டே இருக்கிற வேலையில ஒரு ஆக்சிடென்ட். ரொம்ப விரக்தியான நிலைமை. பிஎட் முடிச்சுட்டு வீட்டில் படுத்து கிடக்கிற நிலைமை ஒன்று வந்துச்சு. அது வாழ்க்கையில் ரொம்ப கொடுமையான விஷயம். வேலைக்கும் போக மாட்டேங்கிற, மைண்ட் செட்டில் நீ என்ன யோசிக்கிறன்னு தெரியல. அறுத்து போட்டால் 7 ஊருக்கு கறியாகும். சாவ கூட மாட்டான். எங்கள் அம்மா இப்படி தான் பேசுவாங்க, செத்து ஒழிய மாட்டாங்க. ரோட்டில் போகிற அக்காங்கெல்லாம் எனக்கு அந்த கண்ணீர் வடிச்சுட்டு போவாங்க. இல்லை, அந்த பையன் நல்ல பையன், ஏதோ யோசிக்கிறான், சம்திங் யூ திங்கிங் அபவுட் எனி டைம். பட் என்னமோ பண்ண போறா, நீங்க ஏன் அவனை திட்டுறீங்க? உங்களுக்கு என்னடி தெரியும், நான் நோய் வாய்ப்பட்டு சாவுற நிலைமையில கிடக்குறேன். என் பிள்ளைங்களை படிக்க வைக்க லாய் கிடையாது. எனக்கு பெரியவனா மட்டும் போதுறான், செத்து ஒழிய மாட்டான். நாய் வீட்டுள்ள படுத்துக்கின்னு போய் பாரு, இப்போ திட்டுன்னு வச்சுக்கோ, பொம்பளை பிள்ளை மாரி உள்ள போய் அழுவா பாரு சொல்லுவாங்க. எத்தனை நாட்கள் நான் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில நான் பெரிய கோல்டு மெடல், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சம்பாதிக்கலைங்க. தண்ட கருமம், ஒன்றுத்துக்கும் உதவாதவன். நீ எல்லாம் வாழ்வ, எங்க அம்மா கேட்பாங்க, நீ எல்லாம் நல்லா வாழ்வ, செத்து குட்டி சவரா போயிடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வார்த்தையை ஆசீர்வாதமாக மாற்றி உங்கள் முன் நிற்கிற இந்த ஜேம்ஸ் பார்த்திபனாய் மாற்றினேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன்.
ஆமென். அநேக நாட்கள் நான் நினைப்பேன், ஏன் ஆண்டவரே நான் வாழணும்? எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தோணும் அடிக்கடி, அநேகருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஏதோ தோணுது, அநேகருக்காக வாழணும்னு தோணுது. அந்த டைம் தான் பாருங்க ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறாரு. தரிசனம்னா என்னன்னே தெரியாது, அபிஷேகம்னா என்னன்னே தெரியாது. இப்போ அப்போதான் அந்த புது பக்கத்துக்கு கடந்து வரேன். அந்த புது பாக்கம் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிட்டது. என்னுடைய வாழ்க்கையில உறவுகள் வெறுத்து தள்ளின போது, தேவைகள் என்னை நெருக்கின போது, வேலை ஸ்தலங்களில் என்னை விசாரப்படுத்தி வெளியே துரத்தின போது, வெட்கத்தோடு அவமானத்தோடு, என்னால தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான், நான் எங்கேயுமே வைராக்கியமா இருந்திருக்கிறேன், நேர்மையா இருப்பேன். அதனால நமக்கு தெரியல, உலகத்துல நமக்கு இடமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. உலகத்துல இடமே இல்லை, அவ்வளோ துரத்துறது. குடும்பம், படிப்பு, உடம்பு, வேலை, வீடு, எல்லா இடத்துலையும் அடி. கடைசியா அப்பா கழுத்து மேல காலை வச்சு உன் புக்கு, உன் சொத்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வெளியே போய் சேர்த்துனதுக்கு அப்புறம் தாங்க வாழ்க்கையில நான் யாருன்னு உண்மையாக தெரிஞ்சுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அதனால இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களே, உண்மையா சொல்றேன், உங்க வாழ்க்கையில எப்பொழுது ஸ்தேவான் மீது கல் பட்ட மாத்திரத்திலே பரலோக வாசல்கள் திறக்கப்பட்டது, தேவனுடைய வலது பாரிசத்திலே இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டிருந்ததை தரிசனத்தை பார்க்கலாம். ஆமென். அப்படி நம்ம வாழ்க்கையில தரிசன கதவு எங்க தெரியுமா ஓபன் ஆகுது? எப்போ நீ தனித்து விடப்படுகிறாயோ, எப்பொழுது மனிதர்களால் நீ புறக்கணிக்கப்படுகிறாயோ, எப்பொழுது நீ துக்கப்படுகிறாயோ, எப்பொழுது நான் ஏன் வாழ வேண்டும் என்று நீ சிந்திக்கிறாயோ, தனிமையின் கொடுமை உன்னை வாட்டி வதைக்கிறதா? கண்ணீரால் தாவீது சொல்லுகிறது போல, கண்ணீரால் உன் படுக்கையை அனுதினமும் நினைக்கிறாயா? பயப்படாதே, பயப்படாதே. உன் கண்ணீரை காண்கிறவரும் உன் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவருமாகிய கர்த்தர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், அல்லேலூயா. இப்படியா நான் சாட்சி இருக்கு நிறைய. நம்ம செய்திக்குள்ள போனோம், அதனால அநேக சாட்சிகள் உண்டு. அந்த மரணம் ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்ல ஒப்பு கொடுத்த ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு கண்மனை தேவச்சனமே. அது வாயில கூட சொல்லக்கூடாது அந்த பாவத்தில், அதனால தான் நான் சொல்ல அறிக்கை இல்லை. பட் இன்னைக்கு உலகத்துல நிறைய பாவங்கள் இருக்கு. மது பழக்கம், போதை பழக்கம், எல்லாமே நண்பர்கள் கூட சில விஷயங்கள். அந்த இடத்துல பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது தான் எப்போ ஒரு மனுஷனுக்கு உண்மையான பயம் வரும் தெரியுமா? நான் அந்த பயத்தை கடந்து வந்ததால அது உயிரோட்டமா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. எப்போ தெரியுமா ஒரு மனுஷனுக்கு பயம் வரும்? உண்மையாவே ஏனோ தானோ என்ன சொல்லுவாங்களாமே, வெந்ததை துண்ணுட்டு விதி வந்தா சாகர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் காட் will be decide that position. அந்த இடம் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல விழுந்த மாத்திரத்தில் ஆண்டவரே, அது வரைக்கும் எங்க அண்ணா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, செந்தில்குமார் பேர். அடிக்கடி ஆண்டவர் பத்தி சொல்லுவாங்க. இந்த மரமண்டிக்கு யாருமே இல்லைங்க, எத்தனோ நாள் சொன்னாங்க. பார்த்துக்கலாம், என் வாழ்க்கை இப்படிதான் வாழ்வேன், நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், அப்படி பிளான் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் மாத்திரம். அந்த ஆக்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்கூல் வேன் முன்னாடி போயிட்டு இருக்கு, 11,000 பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா, டிவிஎஸ் எக்ஸல் அந்த வண்டியில ரொம்ப வேகமா போறேன். சடனா என்னாச்சுன்னா, என்னோட டூம் வந்து லைட் கட் ஆனதால வண்டி முன்னாடி நிற்கிறது கண்ட்ரோல் பண்ண தெரியல, இது போய் மோதிட்டேன். மோதின மாத்திரத்தில் என்ன பண்ண, ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது பக்கத்தில், கல் பள்ளத்தாக்கு, அதில் விழுந்துட்டு பாருங்க, ஹேண்ட்பேக் வந்து 8 போட்டுக்குச்சு. 8ன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி 8 போட்டுக்குச்சு. எனக்கு நல்லா தெரியுது, எந்த சாமி பேரும் நான் சொல்லங்க இந்த வாயால, உண்மையா சொல்றேன். ஏசப்பா என்னை காப்பாத்தி ஏசப்பா அப்படின்னு விழுந்த மாத்திரத்துல நெஞ்சு ஹேண்ட்பேக்ல அடிச்சு கடைசி மூச்சின்னு வாங்கல, அது அன்னைக்கு தான் உணர்ந்தேன். அப்படி ஏறி ஒரு பிரீத், லாஸ்ட் பிரீத்ல அப்படின்னு பாருங்க, அந்த மாதிரி ஒரு பிரீத் எடுத்து நிக்கிற டைம்ல ஆண்டவர் தரிசனமானார். ஆமென், அல்லேலூயா. அப்படியே அந்த கண்களால, ஆண்டவரே உன்னை என்னால பார்க்க முடியல, நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே என்னை விட்டுறாங்க, நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, நான் வாழ கூட தகுதி இல்லாத ஆண்டவரே. ஒவ்வொரு ஏசாயாக்கு உண்டான அந்த தருணம் என்னுடைய வாழ்க்கையில உண்டானது. ஆண்டவரே நான் பாவியான மனுஷன்பா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அறிவு ரொம்ப இருக்கு, நான் நிறைய படிச்சுட்டு கிரிமினல் ஆனவப்பா, தாறுமாறா உன்னை விட்டுட்டு ஓடணும்னு நினைச்சேன். நீ 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 ஏன் வந்த? இது வரைக்கும் எங்க அம்மா மடிப்பிச்சு ஏந்தி எத்தனை இடத்துல என்ன பெத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, சின்ன வயசுலயே செத்து போயிருப்பா.
சோறுன்னு சொன்னாங்களேப்பா. எங்க அம்மா அப்பா கூட காப்பாத்தலுங்க, நான் வணங்கின எந்த தெய்வமும் காப்பாத்தலுங்க. இயேசு ஒருவர் மாத்திரமே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு ஜீவனை தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆமென். அதனால தான் பாருங்க, அந்த உயிருள்ள சாட்சியா ஆண்டவரே இந்த மூச்சு, அப்ப நீங்க நிக்கிறது நீங்க தானா? இந்த மூச்சு நிக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த மூச்சு நிக்க கூடாது. உனக்காக இந்த பூமியில இந்த உலகம் எல்லாம் போக என்னை தகுதிப்படுத்தும். நான் வாழ்ந்தா உமக்காக, மரித்தாலும் உமக்கு மாத்திரம்னு சொன்னாங்க. இன்னைக்கு என் குடும்பம் ரசிக்கப்பட்டுருச்சு. என் குடும்பம் படிப்பு, MSc முடிச்சிருக்கேன், வேலை, டீச்சர் வேலை கொடுத்துருக்காங்க ஆண்டவர். என் வீடு, எனக்கு 3 தரிசனம் கொடுத்து, இயேசுவின் அன்பில் ஊழியம், பரமகானம், தீர்க்க தரிசன ஊழியங்களை கொடுத்து, அழகான மனைவியை கொடுத்து, ஆண்டவர் 2 குழந்தைகள், என் பிள்ளைகள் பாருங்க, ஒருத்த பேர் சாமுவேல், ஒருத்த பேர் ஜெஸ்வின் ஜெரால்டு. பாருங்க, எல்லாமே தரிசனம் பேருங்க. ஆண்டவருக்கு முழுக்க முழுக்க ஆண்டவருக்குரிய நாம மகிமைப்படுதாக. எந்த கல்லுக்கும், நல்லா கவனிங்க, எந்த கல்லுக்கும், எந்த மரத்திற்கும், எந்த மனிதனால் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களுக்கும் உயிர் கிடையாது. உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கும் நம் நடுவிலே உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எந்த உறவுகள் நம்மளை தூக்கி போடுச்சோ, நீங்க நம்ப மாட்டீங்க, வைஃப் இருக்காங்க, என்ன கேட்டுக்கோங்க. எந்த உறவு என்ன வேஸ்ட்னு சொல்லிச்சோ, எந்த உறவு என்ன தண்ட சோறுன்னு சொல்லிச்சோ, அவங்க என் வீட்டுல சாப்பாடு சாப்பிடுறாங்க. எந்த உறவு நீ வேணாம்னு சொல்லிச்சோ, நீ எப்ப வருவன்னு கேட்கறாங்க. எந்த உறவு என் பிள்ளையான்னு சொன்னாங்களோ, இவன் மட்டும் தான் என் பிள்ளைன்னு சொல்றாங்க. எந்த உறவு விக்கிரகம் தெய்வம் சொல்லிச்சோ, என் இயேசு ஒருவரே தெய்வம் சொல்லி ஏன் பின்னாடி வருகிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். எங்க அப்பா பேர் ஆபிரகாம், எங்க அம்மா பேர் சாரா. எங்க அம்மா மேல 15 விக்கிரக கிரியைகள் இருந்துச்சுங்க. எங்க அம்மா மேல, எங்க அம்மா இடுப்பு இப்படி கூட நவராது. பட் எப்போ வீட்டுக்கு போ, காலேஜ்ல இருந்து நானே ஹாஸ்டல்ல நொந்து நூலா போவாங்க. ஏன்னா அந்த வேலை செய்யறதால டைமுக்கு சாப்பிட முடியாது. மார்னிங் டே காலேஜ் முடிச்சுட்டு 3 மணிக்குள்ள நான் அங்கே இருக்கணும். கேன்டீன்ல பச்சைபாஸ் காலேஜ் 7000 நான் ஃபீஸ் கட்டணும். ஆனால் ஃபீஸ் கட்டுவேன், சாப்பிட முடியாது. இந்த நிலைமை பார்த்தீங்களா? வாயிருந்தும் நான் ஊமையாக வாழ்ந்து இருக்கிறேன். என் கண்ணீரை சின்னனாவே என்னை பொம்பளை மாதிரி ஆடுறேன்னு சொல்லுவாங்க எங்க அம்மானத்தால. நான் கதறி 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 சில நாட்கள் அப்படியே செவுத்துல முட்டி 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 அழுது இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்பதாங்க தெரியுது, என் நெருக்கத்தை விளக்கி என்னை விசாலத்தில் வைக்கிற ஒருவர் என் கண்ணீரை கண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ரீபனகமஷகே துரமணி அந்தரபலஹஷது ரஹனியாசன மோஷா. இங்க கவனிங்க, ஆவியானவரே, இங்க ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. 35 அல்லது 38 வயசுக்குள்ள இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இரவுல தூங்கும்போது அலை கழிக்குது. இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வெளிப்படுத்திட்டாங்க. நல்லா கவனிங்க, அது யாராவது பட்டோம். ஆனா அவங்களுக்கு அந்த காரியம் தெரியும். வெட்கப்படுறாங்க, தன்னை விட்டு கொடுக்க வெட்கப்படுறாங்க. வாலிப ஸ்திரீ, திருமணம் ஆகல. நல்லா கவனி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் அன்பு மகளே, உன்னுடைய பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. உன் பிரச்சனைக்கு விடுதலை உண்டு. ஆமென். உன் பிரச்சனைக்கு விடுதலை உண்டு. இடுப்பு பகுதியில, உன் வயிற்று பிரச்சனையில விடுதலையை கர்த்தர் இன்றைக்கே கட்டளை இடுகிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, நாம் இப்பொழுது செய்திக்கு நேராக கடந்து போவோம். ஆண்டவர் தாமே ஆவியானவர் உங்களோடு இந்த காரியத்தோடு இடைப்படட்டும். இந்த செய்தியின் பகுதி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்டபோது, தரிசனம் என்றால் என்ன? யாருன்னா சொல்ல முடியுமா? வாட் இஸ் த விஷன்? யூத் சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பசங்க, வாட் இஸ் த விஷன்? பைபிள் இருக்கு, நான் சொல்றேன். ஓகே, பைபிள் இருக்கு. என்னன்னா, தரிசனம் பார்ப்பது, தீர்க்க தரிசனம் உரைப்பது, பரலோக ராஜ்யங்களை குறித்தும் தேவனுடைய ரகசியங்களை குறித்தும் அநேக தீர்க்க தரிசிகள் தரிசனங்களோடும் தீர்க்க தரிசனத்தோடும் வெளிப்பாடுகளோடும் கொண்டு வரப்பட்டதுதான் பரிசுத்த வேதாகமம். இங்க ஒரு காரியத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் we have one purpose in our life. I'm correct? ஆமாவா இல்லையா பிரதர்ஸ்?
ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் நோக்கம் உண்டு. இந்த வாட்ச் கட்டினுங்கிறது, வாட்ச் மணி போடலன்னா இது என் கையில இருக்காருங்க. நல்லா கவனிங்க, எங்க பாருங்க, நான் நிக்கிறேன்னா இந்த வாட்ச் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது இல்ல? ஆமென். உயிர் இருக்கு. பிகாஸ் God has one plan for us life, for each one of you. நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் லைஃப்லயும் ஒரு தரிசனம் உண்டு. அதான் விஷன். தரிசனத்துக்கு இப்படி சொல்லலாம், அது நோக்கம், இலக்கு, தீர்மானம், ஆம்பிஷன். இது இல்லாத வாழ்க்கை கிடையாதுங்க. தேருக்கு அச்சாணி போல. மேன் அல்லேலூயா. தரிசனம் இல்லாமல் இருக்கவே கூடாது. அந்த வாழ்க்கை நம்ம வாழவே இருந்தலாம். எப்படி தெரியுமா? ஒரு மரம் இருக்கு, மரத்துக்கு வேறு எவ்வளவு முக்கியமோ அது போலதான் நம்ம மனுஷ வாழ்க்கைக்கு தரிசனம் ரொம்ப முக்கியம். எதனால சொல்ற பாருங்க, இந்த தரிசனம் குறித்து முக்கியமா யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. Who is that? யார் அது? தரிசனம் உள்ள வாலிப வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க? வாலிப வாழ்க்கை. முக்கியமா வாலிபர்களுக்காக சில தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு. தரிசனம் வந்து அந்த வாலிப பிரயத்தில் தான் வரணும். எனக்கு வந்துச்சு 18 வயசுல. நான் யாருன்னே தெரியாது. Just I ask one question for myself, that only. Who am? யார் நீ? அம்மா ஒரு கட்டத்துக்கு மேல இறந்துருவாங்க, அப்பாவும் ஒரு கட்டத்துக்கு மேல இறந்துருவாரு. நாம யாரு? ஒரு நாள் நைட்டு சொல்றேன், போற வீட்டுல வழுக்கு எறி வச்சுட்டு, அந்த வழுக்கு இதுல தான் படிப்பேன். அண்டாவை வச்சிருவாங்க, தண்ணி சொட்டுற எல்லாமே அண்டாவில் சொல்லணும். அங்க அந்த கேப்ல படுத்து கிடந்தோம். பிகாஸ் நாங்க கர்நாடகா உழைக்கு போனது, கர்நாடகா. இங்க வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம். அதனால தான் அம்மா கூட என்ன நெருக்கி இருப்பாங்க. பட் காட் லவ்ஸ் ஹர். பிகாஸ் இன்னைக்கு எங்க அம்மா நல்லா இருக்காங்க. ஸோ அதனால சொல்றேன், சரிங்களா? அங்க அந்த படுக்கையில அடியில புக் இருக்கும், தலைதாணி இருக்கும், நனையாம பார்த்துக்கணும்ல. அந்த சிமிழ் வழுக்கு ஒன்று இருக்குல்ல, அந்த செவத்துலேயே மாடம் சொல்லுவாங்க, அந்த மாடத்தில் இருக்கும் வழுக்கு, அதை அமைச்சிட்டு அப்படி படுத்துட வேண்டியதான். மழை பெஞ்சதுன்னா அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த இடத்துல படுத்துட்டு ஒரு நாள் கேட்குறேன், ஒரு திகில் வந்து ஆளுது. அப்ப யார் நான் யாரு? உண்மையே ஜீசஸ் கிரைஸ்ட் தெரியாதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்வி, யார்? அப்பதான் ஆண்டவர் சொல்றாங்க, நான் மரிச்சா எங்க போவேன்? நான் திரும்ப உயிரோடு இருப்பேனா? எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் என்னால எப்படி இருக்க முடியும்? நிறைய 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 கொஸ்டின். யாரால இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியும்? I have to analyzing that matter. அந்த விஷயத்தை போட்டு குழம்பி நினைக்கிறேன். அப்பதான் ஒரு நண்பன் வந்து சொல்றான், ஏய் நம்ம செத்துட்டா அதோட போயிடாதுடா. லோகநாதன் அவர் பேரு. அவர் சொன்னார், நம்ம இங்க மட்டும் இல்லடா, திரும்பவும் வாழ போறோம். அழுகி நாசமாய் போகிற இந்த சரீரத்திற்கு தான் அழுவே. புழு தின்னு அழுகி நாசமா போகிற இந்த சரீரத்திற்கு தான் அழிவே ஒழிய, நித்தியமாய் உயிரோடு இருக்கிற நம் தெய்வம் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்ம ஆவியிலே அவரோடு கூட நித்திய காலமாக உயிரோடு இருக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வெளிப்பாடு அப்பதான் வந்துச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவரே, அப்ப ஓகே, ட்ரூ காட் ஃபைனலி நான் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டேன். who is the true God? Jesus is the true God. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, பட் அதனால கேட்குறேன், ஃபைனலிஸ்ட் பண்ணிட்டு அப்போ நான் வாழறேன், உனக்காக வாழப்போறேன். நான் எதுக்காக வாழணும்? செகண்ட்லி ஆஸ்க் we have to that question. ரெண்டாவது நம்ம அந்த கொஸ்டின் கேட்கணும். சரி, உண்மையான கடவுள், உயிருள்ள கடவுள், பரிசுத்தமான கடவுள் என்னையே உண்டாக்கினீங்க. ஒரு பிரஷ் இருக்குதுன்னா பல்லு வரணும்ல, ஆமா தானே? ஒவ்வொரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு எழுதணும், இல்லைன்னா குப்பையில போட்டுது. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கான பர்பஸ் என்ன? என் வாழ்க்கையில் என்னுடைய திட்டம் என்ன? என் வாழ்க்கையில் என்னுடைய தரிசனம் என்ன? இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது ஆண்டவர் எடுப்பேனாவை எழுதுறான்னு சொன்னாங்க. அப்பதாங்க 3 தரிசனங்களை வாழ்க்கையில கொடுத்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே யூத ராஜா தீர்க்க தரிசன ஊழியங்கள் சொல்லக்கூடிய ஊழியத்துல ஆண்டவர் அடியனை ஊழியக்காரனை தகுதிப்படுத்தி நிலைநிறுத்திருக்கிறார். இதற்கு துளி அளவேனும் தகுதி இல்லாத பாத்திரம்னா என் தேவன் தகுதிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒரு விஷயத்தை நான் தீர்க்க தரிசனமா, இது வந்து ஆண்டவர் நேற்றைக்கு இரவு சபைக்காக கொடுத்தது. யாராவது ஒருவர் சத்தமாக வாசிப்போம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 9, 10, 11வது வசனம். ஒவ்வொரு வசனமாக வாசிப்போம். எசேக்கியேல் 36:9. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஆமென், அல்லேலூயா. இந்த சபை ஆத்துமாக்களுக்கு
வெளிப்பாடு அந்த காரியத்துக்கு. அடுத்த வசனம். சரி, நான் அதை வாசிக்கிறேன். அங்க பாருங்க, அங்க ஒரு காரியம் சொல்லப்படுது. உங்கள் பட்டினங்கள் குடியேற்றப்படும். நல்லா கவனிக்கணும். உங்கள் பட்டினங்கள்லாம் பாழாய் கிடக்கிற இடங்கள் அல்லது நம்ம வசிக்கிற இடங்கள் ஒருவேளை தரிசாக சும்மா விடப்பட்ட இடமாக காணப்படுமாயின் அந்த இடத்தை நல்லா கவனி. இதுவும் ஒரு தரிசனம் தான். அதனால தான் சொல்றேன், சும்மா இருக்கிற திருமணமாகி சும்மா இருக்கிறவங்க பேர் மலடி. எல்லாத்துக்கும் பட்டம் மாத்திரம் இந்த உலகம். ஆமென். ஆனா அதுவே அவள் கர்ப்பவதி ஆனால் அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. ஆமென். அது மாதிரி தாங்க தரிசாய் விடப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் பட்டினங்களையும் குடியேற்றும் போதுதான் தெரியும் அந்த இடம் உயிரடைந்து விட்டது, அந்த இடம் தரிசனமாய் மாற்றப்பட்டு விட்டது என்று. ஆமென். அல்லேலூயா. சரி, இதுல இன்னொரு காரியம் சொல்லாங்க. அவாந்தரமாய் இருக்கிற இடம் மூலம் அந்த வசனம் படிங்க பாருங்க. அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். அப்ப அது வெட்ட வெளியா இருக்கிற இடம் அர்த்தம். வெட்ட வெளியா எந்த இடம்லாம் இருக்கோ கையை நீட்டி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இடத்தை உம்முடைய மகிமையின் ஆலயமாய் மாற்றி அருளும் சொல்லுங்க. அப்போ வீடு இல்லாதவங்க சொல்லுங்க, ஆண்டவரே இது வெட்ட வெளி தான், சாதாரண இடம் தான். Just faith with God that only. We have to use the faith word in front of God always. கடவுளுக்கு முன்னாடி ஃபெய்த்ல பேசுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே வானத்தை பூமியை படைத்த கர்த்தருடைய அதிகாரத்தினாலே இந்த இடத்துல நான் ஒரு வீட்டை கட்டணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் 13 லட்சம் என் பிராணியே இல்லை, இயேசுவின் அன்பு இல்லைன்னு கட்டியிருக்கேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உயிரோடு இருக்கிறாங்க. கூரை வீடு இல்லை, இப்ப நான் மாடி வீட்டில் இருக்கேன். எங்க அப்பா எனக்கு 13 லட்சம் வீடு கட்டி கொடுத்தாரு. என் மாம்சத்துக்குரிய அப்பா இல்ல, என் பரத்துக்குரிய அப்பா. ஆமென். அல்லேலூயா. சோ விசுவாசமா இருங்க. அடுத்த காரியங்கள், மனுஷனும் உங்களுக்குள்ளாக இருக்கிற மனுஷர்களும் மிருக ஜீவன்களையும் இந்த ஆண்டு பெருக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. இதுல ஃபைனலா ஒரே ஒரு பிளெஸிங் மட்டும் ஆண்டவர் சொன்ன சொல்லிடுறேன். இதுவரைக்கும் சீர்பட்டோ அல்லது சீர் இல்லாமலோ நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய முந்தைய சீரை பார்க்கிலும் இப்போ ரைட் நவ் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். ஆமென். அல்லேலூயா. நல்லதை செய்ய போறார் ஆண்டவர். நல்ல சீர் உண்டாகும்படியாக கட்டளையிடுகிறார். அது பூரண ஆசீர்வாதமாய் உங்களுக்கு பலிக்கும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பார்க்கலாம். We receive the word of God. இந்த செய்திக்குள்ள கொஞ்சம் வேகமா போயிடலாம். அல்லேலூயா. ஓகே, சரி, நம்ம கடந்து போவோம். பாருங்க, வேதத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. என்ன விஷயம் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய வேலை உண்டுங்க பூமியில. உங்களுக்கு தெரியாது உண்மையாவே. ஏன் சொல்றேன்னா, இந்த தீர்க்கதரிசிகள் தான் ஃபெய்த்ல வாழ்ந்தே ஆகும். ஏன்னா பிகாஸ் ஆல்வேஸ் தே ஆர் சீயிங் விஷன். கடவுளுடைய அந்த தரிசனத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தனித்து விடப்பட்டிருப்பாங்க. நல்லா கவனிக்கணும், அவங்க தனித்து விடப்பட்டிருப்பாங்க. உலக மனுஷர்கள் இருந்து ஒரு ஐக்கியம் இருக்காது. அவனை பார்த்துக்க பிடிக்காது. கரெக்ட் தான், நானும் அப்படிதாங்க. அதான் தான் சொல்றேன். ஆமா, நான் சர்ச் பண்ண ஐடென்டிஃபை பண்ணது காரியம் அது. அப்படி இருப்பாங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். அவன் மனிதர்கள் கூடிய உறவாடுவதை பார்க்கிலும் தன் தேவனோடு சஞ்சரிப்பதையே விரும்பி கொண்டிருப்பான். ஆமென். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு ரொம்ப பெயினான ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில இழந்துட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. அவன் வாழ்க்கையில ஜெயிக்க போறான்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? ஆகாது என்ற தள்ளின கல்லு தான் மூளைக்கு தலைக்கெல்லாம் மாறிடுச்சு. ஆமென். உன் குடும்பத்தில் உன்னை வெறுத்து ஒதுக்குறாங்களா? உன்னை ஆகாதவன் சொல்றாங்களா? நீ தண்டை சோறுன்றாங்களா? கவலையே படாத நண்பா, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு இந்த வார்த்தையை. நான் என்னங்க ஒரு கழுதியே பேசுங்க. ஆமென். நான் இல்லைங்க, நம்ம அப்பா ரொம்ப பெரியவர். அவர் வாயை திறந்தா கழுதி தீர்க்க தரிசனம் சொன்னோம். அல்லேலூயா. ஆமென். திஸ் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் பாருங்க, அந்த தீர்க்க தரிசனத்துக்கு அநேக வெளிப்பாடு கொடுத்தது தான் அந்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரம் இல்லாம முக்கியமா வெளிப்படுத்தின விசேஷம். ஆமென். அதுவும் ஒரு தரிசனமேனதுக்காக சொல்றேன்.
அப்போ ஒரு விஷயம் இருக்கு, தரிசனம் தந்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க தரிசனம் தந்தவர்? ஏன் தெரியுமா? ஒரு வாக்கு தத்துவம் வருதா, ஜஸ்ட் ரிசீவ் இட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆண்டவரே அந்த வசனத்தை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். எனக்கு பிகாஸ் வார்த்தை மாம்சமாகி மாம்சம் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். அப்ப வார்த்தை வந்துச்சுன்னா இயேசுவே உங்ககிட்ட வந்தான்னு அர்த்தம். ஆமென். ஏத்துக்கிறீங்களா? அந்த வேர்டை வச்சு ஜெபம் பண்ணணும். எதுல? அங்கதான் தேவைப்படுது விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட ஜெபம் பண்ணினா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமா ஆகும்ன்றது தான் தரிசனம். அப்ப தரிசனம் தந்தவர் உண்மை உள்ளவர். இதை ஈப்ரூல சொல்றாங்க, அமெரிக்கா ஈப்ரூல டு மிஸ் த மார்க். இந்த தரிசனம் அநேகருடைய வாலிபர்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அதனால தான் பாருங்க, சைக்கோ மாதிரியும் எப்படி சொல்றது, ஒரு பைத்தியம் மாதிரியும் இருப்பாங்க. அவங்களை குறித்து கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு கர்த்தரை சொல்லுங்க, கர்த்தர் அவங்க வாழ்க்கையை கட்டுவார். ஏன்னா நானும் பைத்தியமா அலைஞ்சிட்டு இருக்கேன் சென்னையில். ஒரு 3 வருஷம் இருக்கும் என் வாழ்க்கையை தேடி 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 ஒரு தேடல். ஆனால் ஆரம்பம் மட்டும் தான் முடிவு சம்பூரணமே. ஏன் இதை சொல்றேன்னா, என்னுடைய தேடல் தொடங்கினதுன்னா மோகல்வாடியில் இருக்கலாம் எங்கள் ஊரில், ஆனால் முடிந்தது கர்த்தருடைய பாதத்தில். ஆமென். அல்லேலூயா. டு மிஸ் த மார்க். ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையிலே தரிசனத்தை மிஸ் பண்ணக்கூடாது. என்சிசியில் இருந்தப்ப சொல்லுவாங்க, ரைட் அபவுட் டர்ன். அந்த வாலிப வயசுல ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல மாத்திரம் நம்ம நிதானிக்கணும்னா நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவோம் பாவத்தோட. அதனால தான் வாலிபம் ரொம்ப முக்கியமானதுங்க. ரைட் அபவுட் டர்ன் சொன்ன உடனே அப்படி ரைட் சைட் திரும்பி ஷூவர் லெஃப்ட் சைட் தூக்கி அடிப்பேன். நான் குவார்டர் மாஸ்டராக இருந்தேன் என்சிசியில். எங்கள் 8th பசங்களுக்கு தெரியும், தீபிகா அதெல்லாம் தெரியும். எனக்கு சல்யூட் அப்படி அடிக்கணும். பிகாஸ் நீ போற ரூட் உனக்கு சரின்னு தோணுதா, தப்பு இல்லை. பட் வித்வுட் காட் நீயா டிசிஷன் எடுத்தியா, அப்ப அது தப்பு தான். ஆனா ஒண்ணு, வித் ஜீசஸ் என்ன காரியத்தை நீ டிசைட் பண்ணியோ அது ஆண்டவர் ஆலோசனை இருந்துச்சுன்னா நிச்சயமா உனக்கு நல்ல ஒரு மனம் திரும்புதலை ரைட் அபவுட் டர்ன் உன் வாழ்க்கையில கொடுத்து ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, இங்க இன்னொரு காரியத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் சொல்றேங்களா, அதை சுருக்கமா கவனிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஆமா 10 பேர் வாழ்க்கை எப்படி சொல்லலாம், 10 பேர் ஓடுறது பிரச்சனை இல்லை. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் யூத் ஃபெலோஸ், ப்ளீஸ் லிசன் மை வேர்ட்ஸ். 10 பேர் ஓடுறது பிரச்சனை இல்லைங்க. எங்க அப்பா தான் என்ன புஷ் பண்ணாரு, நீ இன்ஜினியர் ஆகும், நீ இன்ஜினியர் ஆகும், நீ டாக்டர் சொல்லாதப்பா, சொல்லாத. என் லைஃப்ல என்ன வாழ விடு, நீ ஆவது தானே. நான் கேட்டிருக்கேன், நான் இப்போ மன்னிப்பு கேட்கிறேன். அப்போ கேட்டேன், ஒய் பிகாஸ் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதில் நான் தெளிவா இருந்தேன். நல்லா கவனிங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட் கூட நான் அப்படிதான் சொல்லி தருவேன், கேட்டு பாருங்க. வேணாம், உனக்குன்னு இண்டிவிஜுவல் லைஃப் இருக்கு, உனக்குன்னு டேலண்ட் இருக்கு. யூ ஆர் த யூனிக் பர்சன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட், யூ ஆர் த ஸ்பெஷல் கிரியேட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். அதனால தான் நிறைய பேர் தெரியல, சிருஷ்டிகரை விட்டு விட்டு சிருஷ்டிப்பை தொழுது கொள்ளுகிறவர்கள் அநேகமாகி விட்டார்கள். கண் சொருகி போன குருடர்களை அழுந்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. ஆமென். அல்லேலூயா. கண் சொருகி போன மாதிரியே அலைவானுங்க. கரெக்டா? நான் அலைஞ்சேன், அதனால என்ன ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிக்கிறேன், கண் சொருகி போன குருடன் பைத்திய மாதிரியே அலைஞ்சிட்டு தான் இருந்தேன். பித்தம் தெளிவே தெரியலங்க. தவறுங்க மாத்திரை இதுதாங்க என்னுடைய பைத்தியத்தை தெளிவிச்சது. இட் இஸ் ட்ரூ, 100% உண்மை. அல்லேலூயா. அப்போ அந்த தரிசனத்தை நோக்கி ஓட விடாதபடிக்கு பிசாசானவன் வஞ்சகமாய் உங்களை இழுப்பான். பந்தய சாலையில் அநேகர் ஓடலாம், ஒருத்தனை தான் வந்து ஜெயிக்க முடியும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படி அடுத்து இலக்கை நோக்கி ஓடணும். எப்படி ஓடணும்? பிலிப்பியர் 3:12 படி பவுலை அழகா சொல்றாரு பாருங்க, இந்த கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆர்வமா என்ன பண்றேன், தொடர்கிறேன். இது உலகத்தில் இருக்கிற சொல்ல முடியாதுங்க. பவுல் சொல்றாரு, வைராக்கியமா சொல்றாரு, இயேசு சாமி உலகத்தில் இருக்கிறவனை இன்னைக்கு சினிமா பிடிச்சி வச்சிருக்குது, அரசியல் பிடிச்சி வச்சிருக்கு. ஆமா தானே? ஆமென். சினிமா நடிகர் பிடிச்சி வச்சிருக்கிறான். எங்க இயேசு சாமி இருக்கிறார்? ஆமென். இல்ல, என்னைக்கு உனக்குள்ள இயேசு சாமியை உன்னை பிடிக்கிறாரோ அன்னைக்கு நீ உலகத்தில் இருக்கிற மொத்த ஜனத்தையும் பிடிப்ப. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இட் இஸ் ட்ரூ.
மட்டும் இல்ல, ஒரு காரியம் நான் அடிக்கடி பேசுவேன். வாழ்க்கை தான் அனுபவமான வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எஸ், அப்கோர்ஸ் ஐ அக்செப்ட். தடுமாறி விழுவது தவறு அல்ல. நான் எப்பயும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தடுமாறி விழுவது தப்பே இல்லைங்க. நீங்க வேதத்தில் எடுத்து பாருங்களேன், அநேகர் தடுமாறி விழும்போதுதான், பவுல் தடுமாறி விழுந்தான், கர்த்தரை கண்டு கொண்டான். தாவீது தடுமாறி விழுந்தான், கர்த்தரை தெரிந்து கொண்டான், ராஜாவானான். அல்லேலூயா. வாலிபனே பயப்படாத, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நம் நடுவிலே வாசமாய் இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, கவலைப்படாத. தடுமாறி விழுந்துட்டியா, don't have a guilty feeling in your heart. guilty feeling மட்டும் வச்சிராத. நான் அப்படி வச்சிருந்தா நான் வாழ்ந்துடவே மாட்டேங்க, நான் செத்துட்டு இருப்பேன் நான் பண்ண பாவத்துக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆமா, guilty feeling வைக்காத, தூக்கத்தை கெடுத்துரும். நைட்டு போல வாழணும் தோணும், பிரோஜனம் இல்லாத வாழ்க்கைன்னு தோணும். யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டுனே இருப்பான், நீ எல்லாம் எதுக்குடா வாழணும், செத்துற பேசாம இல்லை. அந்த மாதிரி கயிறை எடுத்துக்கிட்டு நிறைய நாட்கள் நான் காட்டு பக்கம் போனது உண்டு. ஆமென். ஆனா கர்த்தர் என்னை திரும்ப வீட்டு பக்கம் கூட்டு வந்துட்டார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அந்த கொஸ்டின் வரணும். அப்பதான் we have to analyze who is God. who is God? காட்னுடைய பிளான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால தடுமாறினா பரவாயில்ல, வாழ்க்கையில தடம் மாறி போயிடாதீங்க. கர்த்தரே தெய்வம் என்று பிடிச்சிட்டீங்களா, கடைசி வரைக்கும் அவருடைய பலத்து கரத்துக்குள் அடங்கிருங்க. ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆபக்கூக்கு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. படிங்க. அப்பொழுது கர்த்தர் பிரதியுத்தரமாக தரிசனத்தை எழுதி, ஆமென், பலகையில் அதை தீர்க்கமாக எழுதி வைக்கணும். எது பலகை? நீதிமொழியில் சொல்லுது, உன் இருதயமே பலகை. அந்த பலகையில நான் எப்படி இருக்கணும், பாலகிச்சோ தெரியும்ல, வெரி பிகஸ்ட் ஃபெய்த்ஃபுல் மேன். நிறைய ஆத்மாக்கள் 20 லட்சம் ஐ திங்க் தெரியல சரி எக்ஸாக்ட்லி, பட் அவ்வளோ ஆத்மாக்களை வச்சுக்கிற ஒரு ஊழியக்காரர் தென்கொரியாவில் இல்லை. அவரு இந்த மாதிரி தான் சேர் வேணும்னா வந்துடுச்சு, எனக்கு ஷோபா இந்த மாதிரி இருக்கணும் வந்துச்சு, ஒரு சைக்கிள், இந்த சைக்கிள் தான் எனக்கு வேணும். ஆனால் அவர் சபையில் ஒரு நாள் கேட்டாங்களா, என்னங்க அவங்களுக்கு ஒரு சேர் கூட இல்லை. யார் சொன்னது? எங்கள் வீட்டில் ரோலிங் சேரே இருக்கு, போய் பாருன்னு சொன்னாங்க. பாருங்க, அவங்க சொல்லி மறுநாள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ற ஒரு பெரிய மனுஷன், அவர் தன்னுடைய பொருளை எல்லாம் எடுத்துட்டு வந்து, ஐயா கதவை தட்டி, அவர் கேட்ட சைக்கிள் ஷோபா அந்த ரோலிங் சேர் இருக்கு. அவர் சொல்றாங்க, கர்த்தர் நாங்கள் இந்த ஊரை விட்டு அமெரிக்காவுக்கு போகிறோம், வேற நாட்டுக்கு போகிறோம், இந்த பொருளெல்லாம் நாங்கள் யாரு கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் முகத்தை தான் காட்டினாரு, அதனால உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரேன், நீங்கள் தான் வச்சுக்கணும்னு சொல்லி வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. கர்த்தர் ரொம்ப பெரியவருங்க, கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா பூரியை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அம்மிக்கு குலுக்கி சரிந்து விடும்படி கொடுக்கிற சர்வ வல்லமையில தேவன் இயேசு சாமி ஒருவரே. அல்லேலூயா. உண்மையாக ஏன் தெரியுமா சொல்றேன், இங்க ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். பிகாஸ் என் மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். சண்டே சர்ச்சுக்கு போய் ஆகணும், மெசேஜிங் வர போகிறோம். ஆண்டவரே பெட்ரோல் போட கூட 100 ரூபாய் இல்லை தான். What can I do? Because birthday celebrated just 1 week before my son சாமுக்கு. ஸோ உண்மையே வெறும் 50 ரூபாய் தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுவும் மீன் எடுத்துட்டா, எவ்வளோ இருக்குன்னு கேட்காம மீன் எடுத்துட்டாங்க. சரி, நோ ப்ராப்ளம், முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த ஈவினிங் நான் வரேன், சும்மா வீட்டுக்கு வரேன், பாருங்க எவ்வளோ பலவீன மத்தியில் ஆண்டவர் வீட்டுக்கு வரேன். வந்துட்டு சண்டே சர்ச்சுக்கு போனோம். ஈவினிங் சின்னமலை ஏஜியில் ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஃபங்க்ஷனு, அங்கேயும் போய் ஆகணும். சண்டே நான் என்ன பண்ண தெரியல. சோனிமா, வாட் கேன் ஐ டூ ப்ளீஸ், ஏதாவது சொல்லு, நீ தானே ஆலோசனை சொல்லி ஆகணும். சாமி கிட்ட ஜெபம் பண்ண, வேறு என்ன பண்ண போகிறோம், நீ தான் அடுத்த ஆலோசனை சொல்ல கேட்கணும். சும்மா என்னுடைய ஏடிஎம் எடுத்து போய் போட்டு பார்ப்பேன், ஏன்னா பைசா இதாக பார்க்கலாம். பிகாஸ் அவளுக்கு தான் தெரியும் பையனுக்கு பைசா ரொம்ப நாளாக வரலன்னு. இதில் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. 500 ரூபாய் இருந்தால் தான் போடுவாங்களாம். எங்களுக்கெல்லாம் ஜீரோ தான் இருக்கும், எங்கேருந்து காசு வரும்? அவன் வெறும் ஜீரோ தான் இருக்கும். ஏடிஎம் காலியாக தான் இருக்கும். ஏடிஎம் 3 இருக்கும், ஆனால் எல்லாமே காலியாக இருக்கும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஏடிஎம் இல்லை, எல்லாத்துலேயும் நிரப்புறாரு. அவன் இல்லையா? ஏன் நான் சொல்றேன்னா, அந்த ஏடிஎம் அன்னைக்கு ஈவினிங் வாங்கி போயிட்டு அந்த இன்செர்ட் பண்ணி எங்கே ஒரு 500 ரூபாய் இருந்துச்சுனாவே சாட்டர்டே சண்டே சூப்பராக போவோம் ஆண்டவரே சொல்லி
33 பேர் இருக்குங்க. நல்லையா உண்மையாவே நம்ம தெய்வம் அன்பிலீவபிள். வேர்டில் சொல்லக்கூடாது. நான் கவிஞன் தான், கொஞ்சம் கவிதைலாம் எழுதுவேன். கவிதையில் கூட எங்கள் அப்பாவை வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க, ஏன்னா அவரே வார்த்தையாயிட்டாங்க. ஆமே அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். பாருங்க, அப்போ தரிசனம் இருதயமாகி பலகையில் எழுதி வைக்கப்பட வேண்டும். நான் எழுதி வைக்கணும், ஒட்டி வைக்க இல்லை சொல்லுவாங்க. சைக்காலஜி டாக்டர் கேள்விப்படுங்க. ஐ வாண்ட் டு ஸ்டடி சைக்காலஜி. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அந்த இயேசு சமயம் அதான் சொல்றாங்க, உன்னுடைய தரிசனம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையான தரிசனமா? அதை எழுது. உன்னுடைய விஷயத்துல வை, உன் கண் பார்வையுடைய சைட்ல வை. நீ எழுதாம அதை பார்க்கணும். எங்க வீட்டுல கேளுங்க, அவ ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிடுவேன். என் பைபிள் தான் இருக்கும். எப்பவுமே அந்த தரிசனத்தை பார்த்து 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 நான் பார்த்து பார்த்து ஜபம் பண்ண 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 என் கண்ணீரை தண்ணீரா விட 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 தரிசனம் வளர்ந்துருச்சு. நான் உங்க முன்னாடி வந்து நின்றுட்டேன். ஆமென் அல்லேலூயா. நான் கனவுல கூட நினைக்கலங்க. இட் இஸ் நாட் a lie. Please just believe me. It is not a lie. நான் பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்லல, இதான் உண்மை. நான் கனவுல கூட நினைக்கலங்க கர்த்தருடைய பலிபீடத்தில் நின்று செய்தி கொடுப்பேன். ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அநேக இடங்கள்ல வாலிபர் மத்தியில் ஸ்பெஷலி ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறாங்க. அவருடைய நாம மகிமை. அவருக்காக விட்டு கொடுங்கள், அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அப்போ தரிசனம் வேணும், அதை எழுதி வைக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும், அதை நிறைவேறணும்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஆண்டவருக்காகவே வாழ்ந்து முடிக்கணும். கிரீடம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில கிரீடத்தை கொடுக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். நீதியின் கிரீடம் இன்று முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, கவனிக்கணும், எனக்கு அன்பான கடைசி கால எழுப்புதலுக்கான ஜனங்களே, பவுல் சொல்றார், எனக்கு மாத்திரம் இல்லை, கடைசி நாட்களில் அவர் பிரசன்னமாகுதலை, பூமி மேல பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அது கொடுக்கப்படும். ஆமென் அல்லேலூயா. அப்போ நல்ல போராட்டத்தை போராட கத்துக்கோங்க. உலகத்தோடு போர் அடிக்காதீங்க. அதுல 0% கூட நமக்கு யூஸே இல்லை. பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் தூக்கி போட்டுருவாங்க. நம்ம நினைக்கலாம், ஏய் பயங்கர எல்லா பையிலும் சோர்சஸ் இருக்கு, நல்லா இருக்குன்னு தான் நினைப்போம். ஆனா 0ல போய் முடியும். நம்ம ஹீரோ இயேசு சாமி கொடுத்தாருன்னா அதை அழிக்க எவனாலே முடியாதுங்க. கொடுக்கக்கூடாதபடிக்கு அவர் கரம் குறுகி போகவே இல்லை. ஆமென் அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்லுது, ஓடுற சரி எல்லாரும் தான் ஓடுறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி எத்தனை பேர் ஓடுறான்? நான் மொத்தம் ஓடனேன், அநேக உலக காரியங்களுக்காக ஓடனேன், ஃப்ரெண்ட்ஸும் கூட ஓடனேன், சொந்த பந்தத்தை கூட ஓடனேன், அநேக பாவ காரியங்கள் பின்னாடி ஓடனேன். அந்த ஓட்டம் இல்லை. ஓட்டம் தான் வாழ்க்கை என்றால் நித்திய ஜீவனை அடையும்படியான பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் ஓட வேண்டும். ஆமென். கழுகு இருக்குல்ல, கழுகு அது 80 வருஷம் வச்சுக்கோங்க. ஒரு 40 வயசுல அதுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் பேஸ் பண்ணதுக்கு ரெடி ஆயிடும். எப்படி அந்த கழுகினுடைய 30 வயசு தாண்டும் போது, 40 வயசு நெருங்கும் போது அந்த கழுகினுடைய கால்கள் எல்லாம் இப்படி கொக்கி போல மடிங்கிடுமா. அதனுடைய அழகு இரையை கொத்தி தின்ன முடியாதபடிக்கு வளைந்து விடுமா. அதனுடைய சிறகுகள் தன்னுடைய அந்த உடம்பை ரொம்ப வளர்ந்து மூடிடுமா. அதனால உயர பறந்து சிறகடிக்க முடியாதான். ஒரு வயசுக்கு மேல தரிசனத்தை இழந்தா நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். ஆனா இங்க அந்த டர்னிங் பாயிண்ட்ல இயேசு சாமி மட்டும் உங்ககிட்ட வந்துட்டாரு. உன்னை வாழ வயதுக்கு ஒப்பான கடுகளை போலாக்கி உன்னை உயர பறக்க செய்வார். நீ ஓடினாலும் இலைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். கர்த்தருடைய பலனே உன்னை தாங்கும். அப்ப அந்த கழுகு கண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. வெரி மைன்யூட்டா அந்த கழுகு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த மீனா இருக்கட்டும் பாம்பா இருக்கட்டும் அதை மைன்யூட்டா பார்த்துட்டு போய் பிடிக்குது. பிகாஸ் விஷன், தரிசனக்கண், ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு தொலைநோக்கு திட்டம். ஆனா போய் சேர இடம் கர்த்தருடைய பாதமா இருக்கணும். அதுக்கு ஒரு வே தேவைப்படுது இல்ல. இப்ப நான் கூட தான் காலையில வந்தோம், ஐயா கிட்ட போன் பண்ணி கேட்டே வரோம், தாழம்பூருக்கு எந்த ஏரியா ஐயா? பிகாஸ்
நடந்து வரலாம். ஏன் ரோட்டில் தான் வரணுமா? நடந்து வர முடியாது குறுக்கால புகுந்து? ஏன்னா எங்கள் ஊரில் அப்படி தான் நடந்து போவோம், செண்டிவாக்கம் காட்டுல. ஸோ அந்த மாதிரி நடந்து போகலாம். ஆனால் இந்த ரோட்டில் நடக்கிறதுக்கும் காட்டு வழியாக நடக்கிறதுக்கும் கல்லையும் முள்ளையும் நீ ஃபேஸ் பண்ணணும். ஆர் யூ ரெடி? ஆமென். அப்போ கர்த்தர் கொடுக்குற பாதை இந்த பாதை மாதிரிங்க, பண்படுத்தப்பட்ட பாதை. உலகத்தின் பாதை கல்லும் முள்ளிலும் நெறிஞ்சிருக்கலாம், நெறிக்கப்பட்ட பாதை. அந்த பாதையில் ஏதுங்க தரிசனம். அப்ப நல்ல பாதையை தேர்ந்தெடுங்க. அதுதான் உங்களுக்கு தரிசன வாழ்க்கை. அதுதான் கர்த்தரிடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். முகாந்திரம் இல்லை. ஒரு பையனை நான் சும்மா கேட்கிறேன், ஏடா 12th படிச்சுட்ட தம்பி, என்னடா பண்ண போற? தெரியனா? இனிமேல் தான் யோசிக்கணும். வீட்டில் கேட்டு சொல்லட்டுமா? யாரு படிக்கிறது? இவர் வீட்டில் கேட்டு சொல்லுவார். பார்த்தீங்களா? பர்பஸ், நோ பர்பஸ், நோ ஐடியா, நோ பிளான் இன் அவர் லைஃப். இல்லை. அப்போ நான் அவனை பார்த்து சொன்னேன், அப்போ நீ செத்துது. எப்படி நீ செத்துது? டேய், நல்ல கனி போடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு எங்கே போடப்படும்? அக்னியில் போடப்படும். நீங்க சொல்லுங்க, நீங்க நல்ல கனி கொடுக்கணும்னா நல்ல தரிசனங்கள் கர்த்தருக்கு உருவாக்குறவர்கள், தலைவர்கள் நீங்கள் தான். அல்லேலூயா. அதுதான் விஷயம். அப்ப பாருங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல 2வது காரியமா நான் சொல்றேன், இந்த தரிசனத்தோட ஓடன சில வாலிபர்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில 2 டர்ன் தான். அவங்க சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்ன ஒரு வாழ்க்கை, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை. எல்லா ஆண்களுக்கும் நல்லா தெரியும். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக 100% ஓடணும்னு எப்போ போசன் காலத்தை வச்சானே, அப்பவே கால் கட்டி போட்டு முதலாவது உன் குடும்பத்தை நடத்து, பிறகு தேவனுடைய ராஜ்யத்தை நீ கட்டுவாய் சொன்னாரு. எங்க அப்பா பைபிளை படிக்க வச்சுட்டு தப்பா போயிடுச்சுங்க. இல்ல ஆமென். அதுக்காக தப்பு சொல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தன்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் உண்மையா இருக்க விரும்புவேன். என் மாணவர்களுக்கு தெரியும், தாவீது சொன்னதுக்கு 5 செகண்ட் சும்மா 5 நிமிஷம் கழிச்சு உள்ள போய் டோர் சாத்தின்னு உட்காந்துருவேன். எல்லாம் நினைப்பான், என்ன இந்த ஆள் ஆகும்னா சும்மா டோர் சாத்திட்டு பிரேக் டைம் கூட போக மாட்டான். எப்போ பாரு உள்ள போய் டோர் உள்ள போய் அந்த சேர் உள்ள தலை விட்டு என்னடா பண்ண. ஒரு நாள் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்துச்சு உள்ள வந்துட்டு, நான் அனாயிட்டிங்களா இருக்கிறேன் ஃபயரா அனாயிட்டிங் பேசி அந்நிய பார்த்து கிட்ட வந்து அப்படி தூண்ட உடனே ஓடி போச்சு அந்த பாப்பா. அவன் அல்லேலூயா. அழுது ஆச்சுன்னு ஓடுதுங்க. ஏன் இது ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் என்னன்னா, நமக்கு கிடைக்கிற உன் இருதயத்தின் தியானம் அவருடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கணும், க்ளோரி ஆகினே இருக்கணும். ஏய், யாருடைய வைப்ரேஷனும் பூமியில இருந்து சும்மா என்ன ஸ்டிமுலேட் பண்ணினே இருக்குதுடா. Who is that? He is my son James பார்த்திபன். டாக்டர் சொல்லணும், உங்களை பார்த்து நீங்க சொல்லணும். ஆமென். யாரும் என்ன சும்மா துணிங்க நீங்க விடவே மாட்டானா? யாக்கோபு போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட. பாருங்க, நான் நினைப்பேன் அடிக்கடி என் கண்ணீரால் ஆண்டவருடைய பாதத்தை அநேக நேரத்தில் ஆத்ம பாரத்தில் கழுவும் போது அவர் எப்படி யாக்கோபு போய் பாருங்க, ஆனா டேய் விடா விடா, டேய் காலை விடா அப்படி சொல்லியிருப்பாருல்ல. ஆனா யாக்கோபு சொல்றான், அந்த காலையும் கட்டி பிடிச்சிக்கிட்டான். அவனுடைய பார்வையை ஆண்டவர் முகத்துக்கு நேரா வச்சு சொல்றான், என்ன நீங்க ஆசீர்வதிங்களா உங்களை விடவே மாட்டேன். With God always. That's the glory. That's the Holy Spirit of God. நீ ஏன் ஆலயம்? நான் சொல்றேன், நீ தான் ஆலயம். ஏதோ ஞாயிறு சபை ஆராதனையில் வந்தோம், ஆவியில் நிரம்பினோம், ஜெபித்தோம், அந்நிய பாஷைகளை பேசினோம் என்று இல்லாமல் நடமாடுகிற ஆலயமாகி உனக்குள்ளே அவர் வாசம் பண்ணும்படினாலே சர்வ சதா காலமும் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்க கடவுள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அந்த தாவீது அப்படிதாங்க சுத்திகரிக்கிறான். வாலிபனே சுத்திகரிக்கிறான். நல்ல மனசு பாருங்க, அவனுக்கு தியானிக்கிற சக்தி இருக்கு. என் தாய் எனக்கு பாவத்துல கர்ப்பம் தரிச்சா, நான் துர்குணத்துல தான் உருவானேன். ஐ சப்மிட் யூ. நான் என்ன சப்மிட் பண்றேன். எஸ், நான் பாவம் பண்ணேன்னா உங்ககிட்ட இல்ல. இப்போ என் மனைவி நான் எதை சொல்ல முடியுமா? ஆமா நான் பாவம் தான் பண்ணேன்னா நீ பண்ண போறேன்னா தொடப்பு கட்டி எடுத்து அடிப்பா. அவன் நல்ல இல்லையா? அவன் அங்க சொல்ல முடியாது. காட் கிட்ட சப்மிட் பண்ணணும். பிஃபோர் கிறிஸ்டியன் லைஃப், ஆஃப்டர் இல்லை. அது அதிகம் கேடுள்ளதாயிடும். புரிஞ்சுக்கோங்க. பிஃபோர்ல இந்த பாவத்தோட சப்மிட் பண்றான் இந்த தாவீது. ஆமா நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்களுடைய ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் விரும், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க. நான் உயிரோடு இருந்தேன்னா
உம்முடைய ஜனங்களுக்கு உம்மை பத்தி சாட்சி அறிவிப்புன்னு சொன்னா ராஜாவா மாத்திட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. கமிட்மெண்ட். ஆண்டவர் கூட நம்ம அர்ப்பணிப்பு இருக்கணும், ஒபீடியன்ஸ் இருக்கணும். பாருங்க, சங்கீதம் 119 1வது வசனம் சொல்லுது, எதினால் சுத்தம் பண்ணுவான் வாலிபன் தன் வழியை? யார் சொல்லக்கூடும்? கர்த்தருடைய வசனத்தினால் தானே. ஏதோ சர்ச்சு குப்பை ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? தொடப்பம் போட்டு பெருக்கிடலாம். இதயம் சுத்தமா இல்லைங்க, டஸ்ட்பின் ரொம்ப போய் கிடக்குது. இதயமாக்கிய டஸ்ட்பின், நான் அப்படிதான் சொல்லுவேன் கவிதையில, நம்ம இதயமாக்கிய டஸ்ட்பின் எப்படி இருக்கான்? குப்பை தொட்டியா நிரம்பி இருக்குது. அதுல எங்க ஆண்டவருடைய பிளெஸிங் வரும்? முதல்ல அந்த குப்பையை ரிஜெக்ட் பண்ணு, அந்த குப்பையை எடுத்து வெளியே கொண்டு ஆண்டவர் உன்னை நியூ பிளெஸிங்கால ஃபுல்ஃபில் பண்ணுவார். எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆமென். அல்லேலூயா. அப்பதான் நியூ பிளெஸிங் உங்க வாழ்க்கையில வரும். அப்ப இடம் கொடுக்கிறது, பாத்திரத்தை நிரம்பி வழிய விடாமல் தடுத்து கொண்டிருப்பது நீதானே ஒழிய அவர் அல்ல. வாலிப சகோதரி, வாலிப சகோதரனே, அப்போ ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு உன்னை என்ன பண்ணணுமா? நீ சுத்தம் பண்ணணும். ஆதியாகமம் 39:9-12 படி தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? யார் கேட்டு சொல்லுங்க. இது செம்ம சான்ஸே இல்லைங்க. அவர் வேற லெவலுங்க. அவர் யோசிப்பு இல்ல, யோசிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைபிள் சாப்டர்ல யோசிப்பு ஜெனியூன் காய். அந்த லேடி பாருங்க, எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அவன் ஒரே அவனுடைய நம்மள இருந்தா நின்று இருக்குமா தெரியல, அவனுடைய கண்ணை அங்க வைக்கல, அந்த லேடி மேல வைக்கல, அந்த கண்ணை எடுத்து அப்படியே ஆண்டவரை வச்சு சொல்றாரு, என் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்யறது எப்படி? செய்ய முடியாது, போமான். ஆமென். அந்த வைராக்கியம் வாலிப ஸ்தானத்துல இருந்துட்டா போதுங்க, கர்த்தர் அந்த வைராக்கியம் பார்த்தே உன்னை யோசிப்பை போல அதிகதியாக உயர்த்துவார். ஆமென். நீதி. அதனாலதான் பாருங்க, அந்த யோசிப்பை யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு வசனம் அடிக்கடி ஞாபகம் வரும். உன்னை வாழாக்காமல் நான் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்கிடுவேன். அந்த வசனம் வாழ்க்கையில படிச்சிச்சு. தரிசனத்தை விட்டு அண்ணன் தம்பிங்க அப்படியே குடியில தள்ளிட்டு போயிட்டாங்க, வித்துட்டாங்க. கண்ணு மறைக்க தான் பட்டுச்சு. குழப்பம் தான். என்ன வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க, தூக்கி போட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, வேஸ்ட் ஆக போறேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு வாழ்க்கை. அந்த குடியில நினைச்சிருக்கலாங்க, குடின்ற உலக பாதாளத்துல நினைச்சிருக்கலாங்க, பாவன்ற பாதாளத்துல நினைச்சிருக்கலாங்க. ஆனா கர்த்தர் நினைச்சாரா? கர்த்தர் என்ன நினைச்சா தெரியுமா? நீ தாண்டா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் எகிப்ட். மேன், நீ தாண்டா பிரதமரே. எனக்கு தெரியும், பட் உனக்கு தெரியாது. இந்த விஷயத்தை நான் அடிக்கடி யோசிப்பேன். எப்படி தெரியுமா? காடு 2 விஷயத்தை இந்த மண்டையில கொடுத்துட்டாரு, தீர்க்க தரிசிகளை தவிர. ஆமென். பாஸ்டும் தெரியும் நமக்கு, பிரசன்டும் தெரியுது, ஏன் ஃபியூச்சர் தெரியல. அதனாலதான் சொல்றது, கடவுள் நம்ம வாழ்க்கையை தேடி அவர்கிட்ட போகணும், அவரை தேடி கண்டடையணும். விசுவாசத்தோடு தரிசனத்தோடு அவரை கண்டடைந்து அவரை தெய்வம் என்று அறிந்து கொள்ளணும். ஏன்னா மீறுதலுக்கு உட்பட்டவர்கள் நாம் தான். நமக்கு கொடுத்த அதிகாரத்தை இழந்து போனவர்கள் நாம் தான். நம்ம அதிகாரத்தை பிசாசின் எடுத்து விட்டு போனவர்கள் நாம் தான். சாமி நினைக்கிறாரு எப்பவுமே என் பிள்ளைக்கு அவங்க அதிகாரத்தை மீட்டு எடுக்கும்படியா பார்த்தாரு. எப்பவும் சரியில்லை. பூமியின் குடிகள் ஏகமா கேட்டு போச்சு. கடைசியில ராஜாதி ராஜாவாய் பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்த இயேசு ராஜா நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் 20:29 வாலிபரின் அலங்காரம் அவர்களின் பராக்கிரமமா. ஒரு பராக்கிரமம், புஜபல பராக்கிரமசாலின்னு சொல்லுவாங்க. ஒரு சிம்சோனை போல, ஒரு கிதியோனை போல எழும்பி போர் அடிக்கிற ஆயுதமாய் வாலிபர்கள் மாற வேண்டும். பிரசங்கி 12:1 சொல்லுது, உன் வாலிப பிரயாயத்துல யார நினை? சிருஷ்டிகரை நினை. பாட்டி பாட்டி, உன் வாலிப பிரயாயத்துல ஒரு சிருஷ்டிகரை நினை. அப்படியா சொன்னாரு? அக்கா கல்யாணம் ஆக்காங்களா? நீங்க ஆண்டவர் இந்த பிரயாணத்துல நினைவு சொன்னாங்களா? இல்ல குட்டி தம்பி ஆண்டவரை நினைவு சொன்னாங்க. இல்ல இங்க ஏன் வாலிபரை சொன்னாங்க? வாலிபர் தான் நான் சொன்னல ஏற்கனவே, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நான் யாரு, நான் எப்படி வாழணும்னு யோசிக்கிற ஒரு நிலை அந்த ஸ்டேஜில் தான் வரும். அப்ப எடுக்கிற முடிவு சரியானதா இருந்துட்டா உன் வாழ்க்கை சரியா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் உன் சிருஷ்டிகரை நினை. 12:7-8 சொல்லுது, மண்ணானது மண்ணுக்கு திரும்பும், ஆவி தனக்கு தந்த தேவனத்துக்கு தான் திரும்பும். மாயே மாயே மாயே, எல்லாம் மாயே, அது பின்னாடி ஓடாத, அப்புறம் நம்ம ஆயிடுவோம் கோழை. ஆமென். அல்லேலூயா. ஆமாங்க, நான் கூட நினைச்சேன்
நிறைய நேரத்தில். ஐயோ, பார்வைக்கு ரொம்ப அழகாகவும் புசிப்புக்கு இனிமையும் செம்மையாக இருக்கும் போலையே, நல்லா இருக்கும் போல, ஓடினே இருக்கலாம் போல, கூட ஜாலியாக இருக்குன்னு நினைச்சேங்க. யூஸ்லெஸ், ஜீரோ. அங்கே போயிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து தான் இருக்கிறோமே தவிர எதையும் பெற்றுக்கொள்ளலை. அப்போ உலகத்தின் பாவங்களை எல்லாம் மனிதன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, இந்த உலகத்தில் அப்போ வாலிபர்களுக்கு சோதனைகள் வருது. எப்படி? உலகத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இப்போ கண்களால வருகூடிய இச்சையில விழுந்து போவாமலும் மாம்சத்தால் வர பாவத்துக்கு விலகி ஓடணும். யோசேப்பை போல பிசாசுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகளுக்கு விலகணும். இயேசு சாமிக்கே சோதனை வந்துச்சு, நமக்கு வராதா? வராதுன்னு சொன்னா போய் வரும். அதுல இருந்து மீண்டு எழுதணும். அதுக்கு தான் இயேசு சாமி உலகத்தை ஜெயிச்சுன்னு சொல்லிட்டாரு. ஆமென், அல்லேலூயா. இந்த பவுல் கூட ஓனேசிம்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவரு எப்பவுமே ஒன்றுக்கும் உதவாதவன் சொல்லுவாங்க, யூஸ்லெஸ் ஃபெலோ. ஆனா அதே பவுலை குறிச்சு திரும்ப ஓனேசிமை குறிச்சு பவுல் சொல்றாரு, என் உள்ள போன்றவன் இந்த ஓனேசிம். அப்ப பிரயோஜனம் இல்லைன்னு ஒண்ணு சொல்றாங்களா? எனக்கு அன்பான வாலிபனே, வாலிப சகோதரி, ஒரு நாள் கர்த்தர் உன்னை பிரயோஜனம் உள்ளவாக நிச்சயமாக மாட்டுவார். யோசேப்பு ஆதியாகமம் 41:42 முத்திரை மோதிரத்தை போடுறாங்க. யாருக்கு? யோசேப்புக்கு. உயர்ந்த ஸ்தானத்துல விழுந்துருவேன், வாழ்க்கை போயிடுச்சு, முடிஞ்சு நினைச்ச யோசேப்புக்கு மறுவாழ்வை கொடுத்து ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தான், கரெக்டா? அநேகத்தின் மேல அதிகாரியாக வச்சுட்டாரு. தரிசனம் நிறைவேறணும்னா அப்படிதான் காத்திருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மளை வாளாக்காமல் தலையாக வல்லவரா இருக்கிறார். இந்த தானியேல் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எருசலேமுக்கு நேரா அந்த பலகனி வழிகளை திறந்து வைத்துக் கொண்டு 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருப்பார். எவ்வளவு உண்மையான மனுஷன் பாருங்க. பாபிலோன் போனதுக்கு அப்புறம் இல்ல யாருக்கும் பயப்படல. அப்போ அந்த மாதிரி இருக்கணும். யார் மாதிரி? நம்ம தானியேலை போல. அப்போ அந்த தானியேலுடைய வைராக்கியம் தான் என்ன சொல்லிச்சு? அவனுடைய காரியம் எல்லாமே அவனுக்கு ஜெயமாய் இருந்துச்சாம். ஆமென், அல்லேலூயா. அவனுடைய காரியம் ஜெயமாய் மாறினதுக்கு காரணமே அவன் எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தான். எரேமியா 2:23 பெண் ஒட்டகம் ஓடுற போல வாலிபர்கள் சாருமாறா ஓடக்கூடாது. எந்த பக்கம் பூந்து ஓடலாம்னு ஓடணும். எதுக்கு? நம்மளுக்கு 6 அறிவு. ஆமென், அல்லேலூயா. இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்தா அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாதுங்க. ஆமென். யோசேப்பின் இன்னொரு இருக்கு. அவ அந்த ஸ்திரியானவர் அவன் மேல கண் போட்டு என்னோட சைனின்னு சொல்றப்ப அவன் விலைக்கு ஓடுறான். பாத்தீங்களா? நான் நினைச்சு பார்ப்பேன், அவன் ஆடையை பிடிச்ச உடனே அவன் சட்டை பட்டெல்லாம் அவுத்து விட்டு வேக வேகமா ஓடிட்டு இருக்கான். பாவத்துக்கு விலகி அப்படி ஓடணும். தானியேல் 3 வேளையும் ஜெபித்ததால் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு அக்னி சூளையிலே போட்ட போதும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். எங்களை அவர் காக்கலனா கூட பரவாயில்லைங்க, அவரை தான் நம்பிக்கை வைப்போம். இது குருட்டுத்தனமான நம்பிக்கை தெரியுமா? குருட்டுத்தனமான நம்பிக்கை வைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? அவர் காப்பாத்தினாலும் அவர் தான் சாமி, அவர் காப்பாத்தினாலும் என் இயேசு தாண்டா எனக்கு சாமி. ஆமென், அல்லேலூயா. அப்படி இருக்கணும் வாலிபர்கள். திறப்பிலே நிற்கிற வாலிபரை தேடியும் காணவே இல்லையேன்னு சொல்றாங்களே. ஆண்டவருடைய வார்த்தை இந்த கடைசி நாட்களில் நம்ம உணராக இருப்பது எப்படி? அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, திறப்பிலே நிற்கவும் சுவரை ஏற்படுத்தி தடைகளை ஏற்படுத்தி ஒருவனை காணோம் என்று ஆண்டவர் தேடி நிற்கிற இந்த நாட்களில் வாலிபர்கள் தான் எழுந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை தரிசனத்தோடு காட்ட வேண்டும். ஆமென். ஒரு செல் உயிரி மனுஷன் இன்னைக்கு பல செல் உயிரி, ஆனா உண்மையாவே ஒரு செல் உயிரியாய் மனிதன் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கான். பைத்தியம் மாதிரி நெட்டு வலைதளம் தெரிஞ்சு வச்சாலும் தெரியாம பேர் வச்சாலும் தெரியல, அதுல சிக்கிய இன்னும் சீரழிஞ்சு செத்து நாசமாயி தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்க அநேகம். அதனால வாழ்ந்தவங்க ரொம்ப கம்மிங்க. அதுல இருந்து வெளியே வரணும். டிவி சேனலை பார்த்து அழுது விட்டுட்டு இயேசு சாமி சொல்றாரு, எருசலேம்ல எனக்காக அழுவதை விட்டுவிட்டு உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்றாரு. எத்தனை தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நம்ம அழுகிறோம். வாலிபர்கள் ரொம்ப முக்கியங்க. சிம்சோன் டெல்லிலால் மடியில் படுத்துட்டாரு, போயிடுச்சு. அந்த ஆளுக்கு தரிசனம் போனா கூட பிரச்சனை இல்லைங்க. இதுல ஒரு விஷயம் நடந்துச்சு, கண்ணு போனா கூட பிரச்சனை இல்லை, ஆனா அவருடைய வாழ்க்கையில தரிசனமே போயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் நல்ல ஆண்டவர் வைராக்கியமான ஒரு வாலிபனை எழுப்பி பிரகாசிக்கலாம். ஸோ அது போலதான் ஆபிரகாம் லிங்கன்னு ஒருத்தர் இருந்தாங்க. நம்ம அவரை பத்தி நான் அப்படி சொல்றேன், இதை ஃபாஸ்டா சொல்லி முடிக்கிறேன், எனக்கு டைம் முடியுது.
இந்த காரியங்கள் வாலிபர்களுக்காக. ஆபிரகாம் தரிசன மனிதன். மோசே தரிசனத்தோடு பார்த்துதான் பரமகானானுக்கு ஜனங்களை அழைத்து சென்றான். இவனெல்லாம் தரிசன தலைவன். பாரதியார் சொல்றான், தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கலைப்பில் பேசி மனம் வாடி மிக உணர்ந்து பல பிறர் மனம் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் மீதி கடு கூட்டு கிரையன பின் மாயும் பல விந்தை மனிதனை போல நாமும் வீழ்வேன்னு நினைச்சியா? பாரதி விஷன் மேன்ல கடவுள் எல்லாருக்கும் அப்பா தான். அதனால சொல்றேன், அந்த பாரதிக்குள்ள தரிசனம் 1000 செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் சொன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா? ஆனா இன்னைக்கு நடக்குது. பிகாஸ் அவன் தரிசன கண்களோடு வாழ்ந்தான் பூமியில. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு அப்படி? அன்னை தெரேசா அம்மா சொன்னாங்க, இறக்கத்தான் போறோம், அது வரைக்கும் இறக்கத்தோடு இருப்போமே. இல்ல ஆபிரகாம் லிங்கனோட அப்பா சொன்னாராம், நான் செருப்பு தைக்கிறோம் தான், ஆனா நீ எந்த வேலை செஞ்சாலும், ஏன் பாத்ரூம் கழுவினாலும் அதுல ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைடான்னு சொல்ல வச்சுதான் அந்த பிள்ளை ஆபிரகாம் லிங்கன் தான் ஜனாதிபதி ஆனான் அமெரிக்காவுக்கு. அல்லேலூயா. ஏபிஜே இருக்கிறாரு, அவர் சொன்னாரு கனவு காணு. இன்னைக்கு வாலிபர்கள் படித்தாவே வேற வேற கனவு, சினிமா நடிகை பத்தி கனவு, அரசியல் ஆவறதை பத்தி கனவு, இப்படி ஆகுது. அது இல்லை, உன்னை தூங்க விடாமல் ஒரு விஷயம் உன்னை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே என் மைண்டை தொலைச்சிட்டே இருந்துச்சு, அதான் தரிசனம். அப்படி இருக்கணும், ஒரு விஷயம் உன்னை தாக்கணும், நீ தூங்கலாம் கூட உன் கண்ணை போட்டு உறுத்தணும், உன்னை பாரப்படுத்தணும். அப்படி பண்ணாதான் அது தரிசனம். அதுல வாழணும், ஆண்டவர் நாம மகிமைப்படணும். ஆமென். வள்ளுவன் சொல்றான், ஈசன் வந்து சிலுவையில் மரித்தான், 3ஆம் நாளில் உயிரோடு எடுத்தான். இது மட்டுமா சொன்னா? தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளும் சொல்லணும். ஒரு மகன் வாழ்ந்தான்னா அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க அப்பா பேரை பெருமைப்படுத்தணும். நான் படித்துட்டேன், அதனால நான் கொஞ்சம் தைரியமா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆமே. அல்லேலூயா. தீக்குச்சி கூட பார்க்கறதுக்கு உறங்குற மாதிரி தான் தெரியும், உரசும் போது வரை. எரிமலை கூட அமைதியா தான் இருக்கும், எரி புழுப்புகள் வெளியே வரும் வரை. மெழுகு தன்னை உருக்கி ஒழுங்குக்கு ஒளி கொடுக்கும்னா, என் அன்பு வாலிப சகோதர சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை எதற்காக கொடுக்கணும்னு நினைச்சுப்பாரு. பாதைகள்ல சிலை இருக்குன்னே தெரியாது, ஒளிகளுடைய வலிகளை தாங்கும் வரைதான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இதுல அழகான சிலையே வருது. அது போலதான் நம்ம வாழ்க்கை. விதை மண் மூடி மரணம் வந்து விட்டது என்றுதான் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனா மண்ணை பிளந்து விருட்சமாய் வெளிவரும்போது தான் தெரியும் இவங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லி. அது நீங்க தான், அது யூத் தான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வத்தை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு இயேசு சாமி தான் விவேகானந்தரே சொல்லிட்டாருங்க. ஏஆர் ரகுமான் பெரிய டைரக்டர் தான். இன்டர்வியூ எடுக்கிறாங்க தந்தி டிவில. அவர் சொல்றாரு, நான் உலகத்திலேயே பார்க்கணும், இஸ் ஒன் ஆஃப் த முஸ்லிம். அவர் சொல்றாரு, உலகத்திலேயே நீங்க பார்க்க விரும்புற ஒரே ஆள் யாருன்னு கேட்டா ஜீசஸ் கிரைஸ்ட் திரும்ப வருவார்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நான் உயிரோடு இருந்தா நான் இயேசுவை தான் பார்ப்பேன்னு சொன்னா. கரங்களை தட்டுங்களேன். என்ன ஒரு முஸ்லிம், he is the testimony. God is true. ஆமென். அல்லேலூயா. அப்போ தரிசனம் வேணும், வாலிபர்களுக்கு தரிசனம் வேணும். அதுதான் நல்ல வாழ்க்கையா இருக்கும். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. ஆகாதுன்னு தள்ளிட்டாங்களா? உன்னை மூளைக்கு தலைக்கல்லாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபு 1:12 படி சோதனைகள் வரும், அதை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பண்பு தேவன் தம்மிடத்தில் வாக்கு தத்தம் பண்ணியவர்களுக்கு கொடுக்கிற ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். இந்த கிருபை இருக்க கிருபை பாருங்க, 100 மார்க் எடுத்து பாஸ் ஆகிறது பிரச்சனை இல்லைங்க. 1 மார்க்ல ஃபெயில் ஆகிறவங்க போய் கேட்டு பாருங்க, வழி என்னன்னு தெரியும். அப்ப கிரேஸ் மார்க் என்ன தெரியுமா? 34 மார்க்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸ் எனக்கு வராது சொல்றேன். அப்போ ஒரே ஒரு மார்க் போட்டா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க். உண்மையாவே நான் அப்படிதான் படிச்சேன். என்னன்னு தெரியல, மேக்ஸே சுத்தமா வராது. ஆனா அந்த ஒரு மார்க் போடும்போது எனக்கு உலகத்தில் இருக்கிற சாமியெல்லாம் அந்த செல்வராஜ் வாத்தியார் தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. அந்த செல்வராஜ் வாத்தியார் தான் எனக்கு தெய்வமாவே தெரியும். Why? Because it is the grace mark. கிருபை எந்த மனுஷனுக்கும் உரியது அல்ல. மனுஷனுடைய பேர், பணம், புகை, அழகு, அந்தஸ்துக்கு சொந்தம் அல்ல. காரு, பணம், எஸ்டேட், வீடு, நீ எதை வேணாலும் வச்சுக்கோ. கர்த்தர் கொடுத்த கிருபையை, கர்த்தருடைய ரத்தத்தினுடைய மகிமை, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை எவனாலையும் பெற்று தர முடியாது. ஆமென். கிருபை, it is a purely grace. அது பரிசுத்தமான கிருபையா. அந்த கிருபை ஒருத்தனை சூழ்ந்துச்சுன்னா அவனை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது தேசத்துல. ஆமென். அதனால அதில் தகுதிப்படுத்த, மேன்மைப்படுத்த ஒண்ணுக்கும் நம்ம பிரயோஜனம் இல்லைங்க. நான் அதனால தான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன், ஆண்டவருடைய கிருபை அடியேன் உங்களுக்கு முன்னாடி நிற்பது. ஆமென். எபேசியர் 2:1 சொல்லுது, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்திருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தாரே. எப்படி? அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் அவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த கிருபையினாலும். அதை போக்கடிக்கலாமா வாலிபர்களே? அதை வேஸ்ட் பண்ணலாமா? எத்தனை முறை உனக்கு கிருபை? சரி ஆண்டவர்
ஆயிடுச்சா? இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். நீ நினைச்சுக்காத இது இப்படியே கண்டினியூ ஆகும். நோ, கிரேஸ், கிருபை, கிருபை உன்னை தாங்குது. உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஜெபம், தாயினுடைய ஜெபம், கண்ணீர் தாங்குது. அது வரைக்கும் தான் ஓட்டம். மனம் திரும்ப ஆண்டவர் அப்பதான் நம்மளை பயன்படுத்த முடியும். ஆதாம் பயந்து ஒதுக்கிட்டாங்க. எப்படி ஆதாம் பாவம் பண்ணி அந்த மரத்துக்கு பின்னாடி ஒதுங்கினானோ, அதனால தான் என்ன திரும்ப முந்தின ஆதாம் செய்த பாவத்துக்காக பிந்தின ஆதாமாகிய இயேசு சாமி அந்த கல்வாரி மரத்துல தூக்கிட்டார். ஆமென். இவன் பாவம் பண்ணிட்டு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சான். இவர் பாவத்துக்காக மனு குலத்தின் பாவத்தை சுமந்த அந்த கல்வாரி மரத்துல நமக்காக ஜீவனை தந்தார். ஆமென். தேவனால் யார் உலகத்தை ஜெயிக்க முடியும்? வாழ்க்கையை ஜெயிச்சிட்டாவே உலகத்தை ஜெயிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கை இல்ல, நீ உலகத்தையே ஜெயிக்கலாம் சொல்ற ஒரே தெய்வம் இயேசு சாமி தான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா? நம்முடைய விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை. கண்டு தரிசிப்பது விசுவாசம் இல்ல, கண்ணால பார்த்து தரிசிக்கிறது இல்ல. பார்க்கலனாலும் நான் கார் வாங்கணும்னு சொல்லுகிறேன். சொன்ன கேளுங்க, ஏய் இந்த கலர்ல ஒரு கார் வாங்குறோமா, நம்ம ஊழியத்துக்கு கார்ல தான் போறோம்னு சொல்லியிருக்கேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமானால் அதிசீக்கிரம் கார்ல தான் வருவேன். இதான் என் விசுவாசம். ஆமென். அந்த அந்த கண்டு தரிசிக்கிறத விட காணாமல் தரிசித்து ஃபெய்த்ல சொல்லணும். ஆண்டவர் அதை அப்படியே உங்களுக்கு ஜெயமா மாட்டி தருவார். 3 நிலை வாழ்க்கை இருக்குங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். சாதாரண வாழ்க்கை, லட்சிய வாழ்க்கை, கடவுள் வாழ்க்கை. ஆமென். சாதாரண வாழ்க்கை, லட்சிய வாழ்க்கை, கடவுள் வாழ்க்கை. இது நான் எத்தனை வயசுல யோசிச்சதுன்னா உண்மையை நீங்க நம்ப மாட்டீங்க. நான் 8th படிச்சுட்டு இருக்கும்போது மாடு மேய்க்கிறப்ப இந்த வாழ்க்கை குறித்து ஒரு வரைபடம் எடுக்கிறேன். எப்படி வாழ்ந்தா உண்மையுள்ள வாழ்க்கையா, அர்த்தமல்ல நிரந்தர வாழ்க்கையா வாழ முடியும்? பார்த்திபன்னா கொஞ்சம் தெரிவிக்கணும். அப்ப ஆண்டவரை தெரிவிப்படுத்தி வரும்ல. பார்த்திபன்னா இந்த உலகத்துக்கு சொன்னா காட்டலாமே. We have to find out, analyzing ourselves first of all. அப்ப நான் யோசிச்சு பார்க்குறேன், சாதாரண வாழ்க்கைன்னா ஏதோ ஒரு படிப்பு, சாதாரண படிப்பு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அப்பா அம்மாவுக்காக மட்டுமே அந்த வீட்டுக்குள்ளவே ஒரு குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க பாருங்க. அதனால அவங்க தரிசன தலைப்புகள் இல்லைன்னு சொல்லல. ஒவ்வொரு தரிசனம் வெவ்வேறு நிலையில இருக்குது. ஆனா அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அதுக்காக சொல்றேன். அப்போ அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு எத்தனையோ டேலண்டட் பர்சன்லாம் ஆயிட்டு போனா தெரியுமா பூமியில? ஆமென். லட்சிய வாழ்க்கை நான் ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர், டீச்சர், சினிமா, அரசியல், பிசி, எஸ்ஐட், நிறைய இருக்கு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நியமனம், அந்த மாதிரி நிறைய ஆம்பிஷனோட மோதி 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 முட்டி அடிக்கிறாங்க. ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல. ஒய்? பிகாஸ் காட்ஸ் பிளான் இல்ல. நீ கடவுளை தேடல. தரிசனம் வச்சுக்கிறதே கடவுள் தான். நீ அங்க லாக்கர் ஓபன் பண்ணாம நீ எங்க போய் தேடினாலும் உனக்கு கதவுகள் திறக்கப்படாது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஒருவரும் திறக்கப்படாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாகிய கர்த்தர் தான் ஆசீர்வாதங்களை தருகிறவர். ஆமென், அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணுங்க நம்ம வாழ்க்கையில. அதனால தான் நான் சொல்லுவேன், கடவுள் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, சாதாரண வாழ்க்கை வேணாம், லட்சியத்துக்காக வாழவும் வேணாம், நான் யாரும் தெரிஞ்சுக்கவே வேணாப்பா. ஆனா என் கடவுளுக்காக நான் ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி இன்னைக்கு கூட கண் சொருகி போனவர்களாய், கண் குருடானவங்கள அநேக மலைகளிலும் வாசல்லையும் எத்தனை பேரு கடவுள் இயேசு சாமி தான் உண்மையான தெய்வம் தெரியாத இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கான வாழ்க்கையில அவங்களுக்கான தரிசனமே இன்னும் ஒளி அடையல. நான் அடிக்கடி எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், படிக்கிறது இப்போ உன் தரிசனமா, அதை கரெக்டா செய். படிப்பெனும் ஏணியை ஏறினால்தான் மதிப்பெனும் மாளிகை அடைய முடியும். படிப்பு அது ஏணி ஏறு, மதிப்பு ஒரு நாள் உனக்கு தானா வந்து சேரும். நான் அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை என்னன்னா, சாதாரண வாழ்வு வாழ்வில்லை, சாதனை வாழ்வில் சாவே இல்லை. சாதாரண வாழ்வு வாழ்வில்லை, சாதனை வாழ்வில் சாவில்லை. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சாதிச்சுட்டான்னு வச்சுக்கோ, வாலிபனே நீ கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. ஒரு விஷயம் நான் சாதிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டதுன்னா உன்னை அழிக்க எவனாலே முடியாது. உன்னை அழிக்க நீ நினைச்சினாலே முடியாது. அதான் விஷன், அதான் தரிசனம். வரணும். நீ செத்துருவதான், நான் என்ன சொல்ல, நீ செத்துருவ, ஆனா உன் பேர் அழியாது. ஏபிஜே அப்துல் கலாம் பேர் செத்துடுச்சா? அன்னை தெரேசா அம்மாவும் பேர் செத்துச்சா? விவேகானந்தர் 100 வாலிபர்களை தாரன்னு சொன்னார் மனுஷன். அவர் தான் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களிலும் உயர்ந்த ஸ்தானத்தில், ஒரு தெய்வத்துக்குரிய ஸ்தானத்தில் இருக்கிற ஒரே தெய்வம் என் இயேசு சாமி ஒருவரே. விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ஆமென். பாருங்க, பெரிய பெரிய தரிசன தலைவர்களே நம்ம சாமி உயிரோடு இருக்கிறார் சொல்லிக்கிறாங்க. கரங்களை தட்டுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒண்ணும் இல்ல, உங்க வாழ்க்கையில தோல்விகள் வந்தா பயப்படாதீங்க. தோல்வியை எருவாக்குங்க. எப்படி? தோல்வியை எருவாக்கு, வெற்றியை உருவாக்கு.
ஆண்டவர் சர்வ சதாகாலம் உங்க கூட இருப்பாரு. உலகத்தை கலக்கிறவர்கள் இந்த தாழம்பூர்லயே இருக்கிறாங்கன்னு சொல்லணும். கரங்களை தட்டுங்க வாலிபர்களே, நீங்க பெரிய லெவல்ல வருவீங்க. இந்த வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்கள் மனசுல பசுமத்தை ஆணி போல அடிச்சிட்டாருன்னா நீங்க தான் உலகத்தை கலக்கிறோம். உலகத்தை கலக்கிறவங்க எங்கெங்கயோ இருந்தானுங்க, நீ தாழம்பூர்லயே வந்து உலகத்தையே நீ கலக்க போறாங்களான்னு சொல்லணும். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. அப்போ உண்மையுள்ள வாழ்க்கை வாழணும்னா மனசுக்கும் ஆண்டவருக்கும் அர்த்தமுள்ள வாழ்க்கை, மீனிங்ஃபுல்லா அர்த்தமுள்ள வாழ்க்கை எப்போ வாழ முடியும் தெரியுமா? உங்களுக்குன்னு போர் அடிக்கிற வாழ்க்கை தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா ஏசு சாமி அப்படி நினைச்சு தானே கல்வாரி சிலுவையில நமக்காக பரத்திலிருந்து அடிமை ரூபம் எடுத்து நமக்காக மறிச்சிருக்க மாட்டாரே. நமக்கு எதுக்கு செல்ஃபிஷ்னஸ்? ஆமென். பரநலம் யோசிக்கணும். அடுத்தது நான் என்ன செய்யணும்? I am blessed now. What can I do next? It is the next level of blessing. அதுதான் விஷயம். அதுக்காக சொல்ல வரேன். நான் நல்லா தான் இருக்கிறேன். அப்ப அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சேன். என் தரிசனத்துல இன்னைக்கு 1 கோடி பேர் டார்கெட். கரங்களை தட்டுங்க. 1 கோடி பேர் தீர்க்க தரிசன ஊழியத்துல உதவி செய்யணும். இதான் என்னுடைய லட்சியம். அதனால தான் சொல்றேன். அப்ப பாருங்க, அர்த்தமுள்ள வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கைனா நீ இல்லைனாலும் உன் பேர் இந்த பூமியில இருக்கும். ஆண்டவர் நாம மகிமைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அப்போ என்ன பண்ணணும்? வாட் வி டு, இந்த விஷயம் நாம பண்ணா என்ன ஃபாலோ பண்ணணும்? லவ் டு அதர்ஸ். மற்றவங்களை நேசிங்க. ஆண்டவர் சாமி அடிப்படையே இதை தான் சொல்லி தராங்க. மற்றவங்களை நேசிங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, முடியாதவங்களுக்கு மற்றவங்களுக்காகவே வாழுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பதை நீங்க கண் கூட பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, நானே வழி. கரெக்டா வந்தார் இல்ல, போனார். அதனால தான் நானே வழி, நானே சத்தியம். வார்த்தை மாம்சம். நானே வழி, நானே சத்தியம், நானே உங்களுக்குள்ளாகவும் ஜீவனாக இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்தை கருத்துக்கு அடங்கிடும். உனக்கு விண்ணப்பம் என்ன வேணாலும் என்று போட்டோம். God will be change your life very soon because the word is creating everything in the world. வார்த்தை தான் இந்த பூமியை உருவாக்குச்சுன்னா, உன்னை உருவாக்குச்சுன்னா உன் வாழ்க்கை தரிசனத்தை உன்னை உருவாக்க அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆமென், ஆமென். ஏற்ற காலம் வரும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி எல்லோரும் ஜெப நிலையில காத்திருப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தகப்பனே உம்முடைய தரிசனத்தை இவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாகும். ஆண்டவரே, வாலிபர் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவா? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறவர்கள் தானே உலக பாவங்களிலோ பாடுகளிலோ ஆண்டவரே அக்கிரமம் மீறுதல் தனக்கு தானே செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கிற வாலிபர்களை நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு விசை அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவரே ஆடைகளை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நிஜமானா இன்றைய நாட்களில் கேட்ட ஒவ்வொருவர் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் உண்டு டாடி, ஒரு திட்டம் உண்டு டாடி, ஒரு பெரிய தரிசனம் உண்டு டாடி. அந்த தரிசனத்தை அவர்களுடைய கண்கள் இப்போதே காணட்டும், காணட்டும் ஆண்டவரே, காணட்டும். இயேசுவின் நாமத்தினால இவருடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். வாலிபர்களுடைய வாழ்க்கை தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிற பெண் ஒட்டகம் அல்ல ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கை கூட்டி கட்டி சேருங்கப்பா. ஒரு தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். ரீபாலா கபா ஷஹதரா ரியாந்தரா காதுரா மேனசோ மனம் திரும்பி மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும், உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனமுள்ள வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கோடிட்ட இடம் நிரப்பப்படட்டும். அந்த fill in the blanks இயேசுவின் நாமத்தினாலே fulfill the Holy Spirit of God, fulfill the Holy Spirit of God. ஆவியானவரை நிரப்புங்கப்பா. தரிசனத்தை கருவாய் சுமந்து பெற்றெடுக்கட்டும், கண்ணால் காணட்டும். கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மாத்திரம் இவர்கள் நிமித்தம் மகிமைப்படுத்திக் கொள்ளட்டும். என் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து என்னும் சர்வ சதாகாலம் எங்கள் மத்தியிலே உயிரோடு இருக்கிற என் அன்பு அப்பாவுடைய நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுத்து ஜெபித்து முடிக்கிறேன். என் ஜெபங்களும் ஜீவனும் கிருபையும் மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில்